வாழ்த்துக்கள் ஐயா. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் பாராட்டுக்கும் உரிய தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தினுடைய முன்னெடுப்பான இந்த பட்டிமன்ற தோரண நிகழ்ச்சியினுடைய அரையிறுதியில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து மிக திறம்பட நடாத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும், வசந்தமராஜ் அவர்களுக்கும், அருமை தம்பி உமா அவர்களுக்கும், இன்னும் இருக்கின்ற அத்துணை செயல்மறவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் மகிழ்வையும் தெரிவித்து நான் பட்டிமன்றத்துக்குள் செல்கின்றேன். இந்த பட்டிமன்ற தலைப்பு சற்று வித்தியாசமானது. நீங்கள் எல்லாம் எப்படி அணுகினீர்கள் என்பது எனக்கு தெரியாது. உங்கள் யாரையும் நான் சந்திக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. திடீர்னு என்ன கூட்டாங்க, நீங்க அதுல நடுவராருங்க அப்படின்னாங்க, ஐயா சொன்னார் அப்படின்னாங்க. நான் மறுபேதும் சொல்லாமல் உடனே இணைந்தேன். ஏனென்றால் பட்டிமன்றம் பேசுவதெல்லாம் எங்களெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதனால நாங்கள் உடனே இணைஞ்சோம். தலைப்பு சொல்லும் போது கொஞ்சம் அப்படி நானும் இப்படி ஆடினேன். என்னது, தம் பலத்தை தாமே அறிந்து கொள்வர்கள் பெற்றோரா பிள்ளைகளா? தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இப்படி கொஞ்சம் யோசிக்கும்படியான தகுதி மீறின தலைப்பாக தருகின்ற பொழுதுதான் சிறந்த சொல்லாட்சிகள், சொற்பொழிவுகள் வெளியே வரும். நல்ல கற்பனை திறனும் நல்ல புதிய புதிய கருத்துக்களும் வந்து உதிரும் என்பதனால் இந்த தலைப்பு மிகவும் போற்றுதற்குரிய தலைப்பு தான். தலைப்புல பலம் அப்படிங்கிறது நான் போல வேற எதையும் சொல்லல. ஒரு சில பொதுவான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மணி நேரம் எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. என்னுடைய வேலை மிக எளிமை. ரொம்ப பொதுவான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பலம் அப்படின்றது நீங்க எதை எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பலம் என்பது நான் எதிர்பார்ப்பது, பலம் என்பது தன் பலம் அப்படின்னு சொன்னா மதிநுட்பத்தோடு இயங்கக்கூடியது, சமயோகிதமாக இயங்கக்கூடியது, தேவைக்கு ஏற்ப உடல் வலிமையோடு இயங்கக்கூடியதான் பலம். இந்த மூன்று லாபகத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா பலம் என்கின்ற சொல்லு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப தம்பலம் நீ கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார், நீ உன்னை அறிந்தால் உலகத்தோடு போராடலாம். அப்ப நீ அந்த அளவுக்கு தன்னை அறிந்து கொள்ள வேண்டும்னா என் பலம் எனக்கு தெரியணும். என் பலம் எனக்கு தெரிஞ்சாதான். அப்ப பெற்றோருக்கு அவங்க பலம் தெரியணும், பிள்ளைகளுக்கு அவங்க பலம் தெரியணும். ஆனா பிள்ளைகளுக்கு பலம் தெரியறதுக்கு அதுக்கான சூழல் ஏற்படணும், பெற்றோர்களுக்கு அதுக்கான சூழல் ஏற்படணும். தம் பலத்தை தாமே அறிந்து கொள்பவர்கள் பெற்றோரா பிள்ளைகளா என்கிற தலைப்பு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் இல்ல. என்னன்னா, கண்ணகி மதுரையில சிலம்ப கையில எடுத்துக்கிட்டு மன்னங்கிட்ட போறா. ஒரு மன்னன் எதிரில் போய் நின்று எடுத்ததுமே தேரா மன்னா செப்புவதுடையன்னு சொல்ல முடியுமா உங்களால? மூளைகட்ட மன்னனே, உன்கிட்ட நான் ஒன்று சொல்ல போறேன்டா அப்படின்றா. ஒரு மன்னனை பார்த்து சொல்ல முடியுமா? தொலைச்சிருவான். ஆனா அந்த அளவுக்கு அவளுக்கு தன் பலம் இருந்தது. தான் கணவன் குற்றம் செய்யவில்லை என்கிற நம்பிக்கை இருந்தது. தான் நீதி கேட்க போகின்றேன், மன்னனும் அவதூறாக தண்டித்து விட மாட்டான் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. ரொம்ப முக்கியம். எதிராளியுடைய பலத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இப்ப எதிராளியும் அந்த பலத்தை பார்த்தா, அதனாலதான் தேராமன்னா செப்புவதுடையன்னு சொன்னான். சொல்லிட்டு கடைசியா சொன்னா, நீயோ அரசன் நீயே கல்வன் அப்படின்னா அவன் அதை ஏத்துக்கிட்டான். யானோ அரசன் யானே கல்வன் சொல்லி அவன் விழுந்தான். சரி, இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு காரியத்தை செம்மையா செய்யணும்னு சொன்னா என்னுடைய பலம் எனக்கு தெரிய வேண்டும். என்னுடைய பலம் என்பது என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய உடல் பலம் என்பது கடைசி. அது ரொம்ப ரொம்ப கொஞ்சமா எடுத்துங்க, அவ்வளவுதான். இப்ப சிந்தனையும் செயல்பாடும் தான் என் பலம். சமயோகிதமாக நேரத்துக்கு தகுந்தவாறு எப்படியெல்லாம் முடிவெடுக்க வேண்டுமோ அது வெற்றி பெற்ற முடிவாக அமைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பலம் சிறப்பானதா இருக்கணும். அப்ப பெற்றோர்கள் தம்முடைய பலத்தின் வாயிலாக பிள்ளைகளை செம்மைப்படுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும், பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். இது இப்படி இருக்கட்டும். பிள்ளைகள் அவங்களுக்கு பலம் என்னெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவங்க சில சூசகமான வழிமுறைகளை பின்பற்றி வெற்றி பெறுவாங்க. அடம் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டேன்னுவாங்க. ஆனா இதெல்லாம் பலம் இல்ல. இதெல்லாம் பலம் என்கின்றத நீ தள்ளிடணும். இதெல்லாம் பலம் இல்ல. அப்ப பலம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுடைய பலம் தன் பெற்றோருடைய மனநிலை அறிந்து தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது. நான் ரொம்ப சரியா அடிக்கோடுறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். தம் பெற்றோர்களுடைய மனநிலையை அறிந்து பிள்ளைகள் எல்லாம் அதை பூர்த்தி செய்து கொள்வது அவர்களுடைய பலம். உதாரணம் இப்படி சொல்றேன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், அதை நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படியாவது வாங்கிக்கணும். அப்ப
எங்க அப்பா கிட்டயா, எங்க அம்மா கிட்டயா, எங்க தாத்தா கிட்டயா, பாட்டி கிட்ட யாருகிட்ட அணுகினால் நான் வெற்றி பெற முடியும், எப்படி அதை கை கொள்ள முடியும், எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். சில பேர் சொல்லுவாங்க, அப்பா சாப்பிடட்டு இரு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செய்தியை சொல்லலாம். நம்ம வீட்டுல நடக்கிறது தான். அப்ப அப்பா சாப்பிடணும் அப்படிங்கிறது முன்னாடி சொன்னா அவரு உடனே மறுத்துருவார், இல்ல எகிரிடுவார். அதனால அது வேண்டாம், நீ வெயிட் பண்ணு, பொறுத்துரு அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி இரு, இந்த மாசத்துல பட்ஜெட்லாம் அப்படிலாம் இருக்குது, நீ கேட்கறது செய்ய முடியாது, நீ கேட்டு அசிங்கப்படாத அப்படிங்கிற இந்த தகவல்களும் அவனுக்கு பரிமாறப்படுகின்ற பொழுது குடும்ப சூழலை புரிந்து கொள்ளுகின்ற பிள்ளை, பெற்றோரை புரிந்து கொள்ளுகின்ற பிள்ளை, சமுதாயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பிள்ளை, இவங்க எல்லாம் சேர்த்து இதான் அவங்க பலம். அவங்களுக்கு வந்து மனபலமும் சிந்தனை பலமும் கொண்டு வர முடியாது. நான் இப்படிதான் அதை வகுக்கணும், பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களுடைய பேச்சுல சொல்லுங்க. ஏன்னா பலம் என்பது அறிவுபூர்வமாக சிந்தித்தலும், அதை செயல்படுத்தலும், செயல்படுத்துகின்ற பொழுது பிறருடைய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் தான் பலம். இந்த பலம் பெற்றோரிடம் இருந்தால் வெற்றி பெற்ற பெற்றோர், இந்த பலம் பிள்ளையிடம் இருந்தால் வெற்றி பெற்ற பிள்ளை. ஏன்னா இந்த ரெண்டுமே சிக்கலான ஒரு முடிச்சிலே போய் நிக்குது. ஒரு நாட்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, அது ரொம்ப சிக்கலான முடிச்சு. இந்த குரங்கு மரத்துல உட்காந்துட்டு அங்க ஆசாரி என்ன பண்ணா, அந்த மரத்தை அறுத்துட்டு நடுவுல ஒரு ஒரு சின்ன கட்டை ஒண்ணு வச்சு அடிச்சுட்டு ஓடிட்டான். ஏன்னா வந்து மறுபடியும் அறத்தை அறுக்கிறதுக்காக. ஆனா இதை போய் அறியாம ஒரு குரங்கு போய் அதை எடுக்க போகல, வால் உள்ள மாட்டிட்டு, அந்த வால் உள்ள மாட்டது அந்த ஆப்பு வெளியே வந்துருச்சு, அந்த சின்ன கட்டை வெளியே வந்துருச்சு, மரம் இறுக்கிடுது, குரங்கு கத்துது. இது தன் பலத்தை அறியாமல் செய்வதை கூடாத செஞ்சு மாட்டிக்கிற ஒரு சூழல். இது மாதிரி இல்லாம எந்த காரியத்தும் இந்த 5 முட்டாள்கள் சேர்ந்து ஒரு முனிவர்கிட்ட இருந்தாங்க பாருங்க, பரமார்த்த குரு கதை. 6 தூங்குதா தூங்கலையான்னு பாக்குறது. 6 தூங்குதா தூங்கலையான்னு எப்படி பாக்குறது? அதுல நெருப்பு கொல்லி எடுத்து போய் சொயின்னு வச்ச சத்தம் கொடுத்தா அது தூங்குது, தூங்கல. அது சத்தம் கொடுக்கலாம் தூங்குது. இதெல்லாம் வந்து இது மாதிரியான சிந்தனைகள், இது மாதிரியான போக்குகள் எல்லாம் திறனை பிரதிபலிக்காது. திறம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இந்த அறிவை திறனுள் செலுத்தி அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற எவரும் வெற்றி பெற்றவராவார். மன்னிக்கணும், அதுதான் பலமாக கருதப்படுகிறது. என் பலம் என்னுடைய தலையில் இருக்கிறது, என்னுடைய பலம் நான் சிந்திக்கின்ற செயலில் இருக்கிறது. எதை எப்படி எங்க காய் நகர்த்தி வெல்ல முடியுமோ அப்படி காய் நகர்த்தி வெல்லுகின்றவன் தான் வெற்றி பெற்றவனாகின்றான். இதான் பலம் என்கின்ற சொல்லுக்கு பொருள். இந்த பலத்துக்கு நீங்க லெக்சிகன்ல போய் பொருள் தேடினீங்கன்னா பலம் என்றது என்னென்ன 25 பொருள் கிட்ட கொடுக்குறாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொருள் ஒன்னொன்னுக்கு ஒண்ணு உடல் வலிமை, மனத்திற்பம், செயற்கரிய செய்தல், பிறருடைய மனநிலை அறிதல், இதெல்லாம் பலம்ன்றதுல தான் வருது. முக்கியமா கவனிச்சீங்களா? பிறருடைய மனநிலை அறிதல். கண்ணகி சொன்னா பாருங்க, கண்ணகிக்கு தெரியும் மன்னன் நல்லவன், திட்டுனா கூட அவன் நீதிப்படிதான் தண்டிப்பான்றதுனாலதான் அவன் போய் தேரா மன்னா செப்புவதுடையன்னு ஆரம்பிச்சா. இது அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, அப்படி சொல்ல முடியாது, மன்னன் உடனே தலைவெட்டுன்னுவான். அப்படிதான் சொன்னான் அவன், கொண்டு கொணர்கை சிலம்பன் சொன்னாலே. ஆக இவைகளெல்லாம் நீங்கள் கருத்துல வச்சுக்கிட்டு, பலம் என்பது மனத்திற்பத்தை குறிப்பது. இந்த மனத்திற்பம் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடாது, குடும்ப நலனையும் பாதிக்கக்கூடாது. அப்படி போகின்ற பொழுதுதான் வெற்றி பெற்ற பெற்றோராக அவர் இருப்பார், வெற்றி பெற்ற பிள்ளையாக இவன் இருப்பான். இப்ப வெற்றி என்பது மனத்திற்பத்தின் வழியாக வர வேண்டும். அந்த மனத்திற்பம் எதை தர வேண்டும் என்பதை நீங்க உங்க பேச்சு வழியா எனக்கு சொன்னீங்கன்னா நானும் இன்னும் என்னுடைய கருத்துக்கு வலு சேர்த்துக் கொள்வேன். குறிப்பா பெற்றோர் அப்படின்னு பேசுகின்ற பொழுது நீங்க வந்து பிள்ளைகளை வந்து அடக்குவது, பிள்ளைகளுக்கு வேண்டியதை அல்லது தாராளமயப்படுத்துவது, இந்த ரெண்டுமே வந்து இல்லைங்க இவன் என்ன பண்றது, என் பையன் அப்படிதான் இருக்கிறான், நான் அப்படிதான் செய்ய முடியும், நான் அப்படி செஞ்சாதான் என் பையன் நல்லா வருவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் ஆர்மி மாதிரி என் பையனை வச்சுக்கிறேன், ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் தவறு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அது மாதிரியான போக்கில் போனாதான் உங்களுடைய நுட்பம் மதித்திற்பம் வெற்றி பெற முடியும். ஒரு வெற்றி பெற்ற அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது அதுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லி நான் செய்தி முடிச்சேன். ஆல்வா எடிசன் இந்த டெலிபோன் செஞ்சார், அடுத்த ரூம்ல தன்னுடைய நண்பனை விட்டு பேச வச்சார். ஒயர் ஒன்று போட்டாரு, ஒரு சின்ன கருவி மாதிரி வச்சுக்கிட்டு பேசினாரு, 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க.
வீட்டுல அடுப்பு எரிக்கிறது, சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மனைவிக்கு கடுமையான கோபம். அவங்க மெத்தியம்ஸ் அவங்க உடனே என்ன பண்ணாங்க, அங்க இருந்து வந்தாங்க. நான் இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு சமைக்க முடியலன்னு இருக்க, ஒன்னும் வேலைக்கு போகாம எதுக்கும் போகாம இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, தான் கையில இருந்த குடத்துல இருந்த தண்ணியை தூக்கி தப தபன்னு அவங்க தலையில ஊத்துனாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பாஷணை நடந்தது. என்ன தெரியுமா, அவர் சொன்னாரு, என்ன உன் மனைவி ஒரே சத்தம் போடுறாங்களேன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, மழை பெய்யறதுக்கு முன்னாடி இடி இடிக்கும் இல்ல, இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிச்சார். இப்ப மறுபடியும் சொன்னாரு, அது வேற ஒண்ணும் இல்ல, நான் மழை பெய்யும்னு சொன்னேன்ல, இப்ப மழை பெய்ஞ்சிருச்சு அப்படின்னாரு. சோ எதையுமே அது ரொம்ப பிரச்சனையான விஷயத்த யதார்த்தமா எடுத்துன தாமஸ் ஆல்வா எடிசன் தான் 250 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார். அப்ப பலம் உங்ககிட்ட மன திட்பத்திலும் மதி நுட்பத்திலும் இருக்கிறது என்று சொல்லி, பலம் பெற்றோரை சார்ந்ததா பிள்ளையை சார்ந்ததா என்பது இன்றைய தலைப்பு. உங்களுடைய வாதங்களை கேட்டு மதிப்பெண் தரது மட்டுமல்ல, கருத்துக்களை நான் சேர்த்துக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றேன். முதல்ல பெற்றோரே என்ற அணி ஆரம்பிச்சலாம்ல. சரி, பெற்றோரே என்ற அணியினுடைய முதலாவதாக வருகின்றவர், உங்க நேர கட்டுப்பாடு, நேரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரூல்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து உங்களுக்கு பேரை கூப்பிடுறேன், நீங்க பேச ஆரம்பிங்க. முதல் பேச்சாளர் ஹேமா ஃப்ரம் டிஎல்சி அட்வான்ஸ். சரி, தப்பா சொல்றேன்? ஹேமா நீங்க பேசலாம். அன்னை தமிழுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் வணக்கம். நம் பலத்தை தாமே தெரிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களே. நடுவரே, முதல்ல பலம்னா என்ன? தன் திறனும் சுய அறிவும் அதோடு அனுபவ அறிவும் சேர்ந்தது. இதுதான் பெற்றோர்களின் பலம். இந்த அறிவு முதிர்ச்சி எப்படி வளரும் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்? அதனாலதானே நம்ம கல்வியில ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு படிப்படியாக வரையறுத்திருக்காங்க. அந்தந்த வயதுக்கு அவ்வளவுதான் புரியும். அதனால்தானே பேரண்ட்ஸ் மீட் வைத்து பெற்றோரை அழைத்து வழிகாட்ட சொல்றாங்க. நடுவரே, இன்றைய சூழல்ல குழந்தை வளர்ப்பு என்பது பெரும் சவாலாகத்தான் இருக்கு, அது ஒரு குழந்தையாக இருந்தாலும். ஆனா அது தரும் சவால்கள் நிறைந்த அனுபவங்கள் தான் அவருக்கு தம் பலத்தை அறிந்து கொள்ள பெரிதும் உதவுகிறது. தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பெற்றோர்களே என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று என்ன வேண்டும் நடுவரே? அதனால தானே மாதா பிதா குரு தெய்வம்னு ஒரு உயர்ந்த நிலையில வரிசைப்படுத்தினாங்க. நடுவரே, இங்க நல்லா கவனிக்கணும், இந்த வரிசையில பிள்ளைகள் சேர்க்கப்படவில்லை. ஏன்? பிள்ளைகள் களிமண் மாதிரி. அவர்களுக்கு எதில் ஆர்வம் எதில் பலம்ங்கிறது பெற்றோர்கள் தான் கண்டுபிடிச்சு அவர்களை சிறு சிறிதாக வழிநடத்த வேண்டும். அப்போ அந்த பிள்ளைகள் வளர வளரத்தானே சிறு சிறிதா கற்றுக்கொள்றார்கள். அப்போ அவர்களின் பலம் அவர்களுக்கு எப்படி தெரியும் என்பதுதான் எங்கள் கேள்வி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை பெற்றோர் வளர்ப்பதிலே, குறிப்பாக அன்னை. எதிரணியினர் இந்த உண்மையை சரியாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த, பிள்ளைகள் ஆடி பாடி கொண்டாடும் வயசு. அவர்களுக்கு பொறுப்பு என்பது கிடையாது. ஆனால் பெற்றவருக்கு, ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. வள்ளுவரும் இதைத்தானே வலியுறுத்துகிறார். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை பிள்ளைக்கு செய்யும் நன்மை கற்றவர் அவையில முதன்மை பெறச் செய்வதே. இப்படி பள்ளி, கல்லூரி, வேலை, திருமணம்னு ஒவ்வொரு கடமையா முடிக்கும் போது பெற்றோருக்கு ஆன்ம பலம் கூடிக்கொண்டே வருகிறது இல்லையா? நடுவரே, இன்றைய சூழல்ல வளரும் பிள்ளைகள் வாழ்க்கை மதில் மேல் பூனையா இருக்கு. ஒரு பக்கம் கல்வி சுமை, இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களுடைய தாக்கம் பிடித்து இழுக்கிறது. இன்று காணொலி விளையாட்டு, அதாவது வீடியோ கேம்ஸ் பார்த்து பார்த்து பெற்றோருக்கு தெரியாமல் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அதன் பின் விளைவுகள் கூட யோசிக்க கூட அவங்களுக்கு தெரியல. இதுதான் நாங்க சொல்றோம். இன்று மாஸ் ஷூட்டிங் என்று அப்பாவி குழந்தைகளை படுகொலை ஆங்காங்கே பள்ளிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரதிர்ச்சியாக இல்லையா? அதை செய்வது யார்? பெற்றோர்களா? இல்லையே, பிள்ளைகள் தானே நடுவரே. அடுத்து சிங்கையில PSLE என்ற 6ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு நடக்கும். இதுல என் தோழி தன் பிள்ளையை படிக்க வைக்க நூலகங்கள் எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு பெற்றோர்களும் விழுந்து விழுந்து படித்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல கடினமான அந்த தான் படிக்காத அந்த பாடங்களையும் கற்று பிள்ளைகளை வழிநடத்தினாங்க. தேர்வு மட்டும்தான் அவங்க எழுதல். இதனால இன்று பல பிள்ளைகளுக்கு வகுப்பு, அதாவது டியூஷன் எடுத்து சம்பாதிக்கும் அளவுக்கு அவர்கள் தன் பலத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று அவர்கள் இன்று பெருமையோடு கூறிக்கொண்டிருக்கிறார். நடுவரை, பொதுவா பெற்றோர் ஆவதற்கு முன்பு வரை அவர்கள் எவ்வளவு செல்லமா கூட வளர்ந்திருக்கலாம். ஆனா பெற்றோரான நொடியில் இருந்து தன் பிள்ளைக்காக முதல்ல தூக்கத்தை தியாகம் செய்யறாங்க. போக போக தன் வாழ்க்கையை தியாகம் செய்வது பெற்றோர் தானே.
இங்கே ஒரு உண்மை சம்பவம். ஒரு தாய் தன் குழந்தை காருக்கு கீழே மாட்டிக்கொண்டது எதிர்பாராத விதமாக. அதை பார்த்து பதறி துடிதுடித்து ஓடி போய் அடுத்த நொடி தன் கைகளால் அந்த வண்டியை தூக்கி குழந்தையை வெளியில் எடுத்து இழுக்கிறாள், காப்பாற்றுகிறாள். இது சாதாரண சூழல்ல. யாராவது இல்லைன்னா அந்த தாயே செய்திருக்க முடியுமா? இல்லைதானே? அப்போ இந்த ஒரு நெருக்கடியான சூழல்ல வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை சந்திக்கும் போது இதுவரை அறியாத தன்னுள் இருந்த அந்த அசுர பலம் அவனிடம் வெளிப்படுகிறது. இவ்வாறாக தன் பிள்ளைகளுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல முடியும் என்று தன்னுள் இருக்கும் அசுர பலத்தை பெற்றோர்கள் அறிகிறார்கள். ஆக ஒரு தாய் தந்தையின் பலம் நீ வளரும் போது தெரியாது, உன் பிள்ளைகளை வளர்க்கும் போதுதான் தெரியும் என்ற கவிதையை கூறி வாய்ப்புக்கு தன் பலத்தை தாமே பெரிதும் அறிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களை என்று உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஹேமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை என்பது பெற்றோரை குறிக்கும். இப்ப பெற்றோருடைய வளர்ப்புல தான் அந்த குழந்தை மாறுறாங்க. அப்ப பெற்றோருடைய பலம் அந்த குழந்தையை வளர்க்கறதுல அவங்க பலம் தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி உங்க கருத்துக்கு அரண் சேர்த்திருக்கீங்க. அது மேல அசுரபலம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த அசுரபலம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலத்தை தருகிறது என்பதும் இன்னும் நிறைய செய்திகள், வரவேற்கத்தக்க செய்திகள் எல்லாவற்றையும் இந்த மாமன்றம் குறித்து கொண்டது. இப்பொழுது உங்களுடைய கருத்தை மறுத்து பேச நான் நினைக்கிறேன். பெற்றோருக்கு தான் பலம் அதிகமா இருக்குன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த அணி அனுப்பலாம், அப்படி அப்படின்னு பட்டிமன்றத்தை முடிச்சிடலாமே. சரி, அடுத்த அணியில அதை மறுத்து பேசுவதற்காக பிள்ளைகளே என்ற அணியிலிருந்து சகாயமாலா அவர்கள், நான் உங்க எல்லாரையுமே உங்களுக்கான முன்னெடுப்பு எடுத்து சொல்லணும்னு பார்த்தா என்கிட்ட யாருடைய உங்களை பத்தி குறிப்பு தெரியாது. அதனால அப்படியே பேரை மட்டும் கூப்பிட நீங்க பேசுங்க. சகாயமாலா, உங்க நேரம். வானாகி வளர்ந்து வளமாகி செழித்து வலுவாகி துணிந்து வரமாக வந்த என் தாய் தமிழை வணங்கி நடுவர் அவர்களுக்கும் இரு அணியினருக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன் பலத்தை தாமே பெரிதும் அறிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா? நிச்சயமாக நம் பலத்தை தாமே அறிந்து கொள்பவர்கள் பிள்ளைகள் தான் நடுவர் அவர்களே. இப்போ நம்முடைய எதிரணியிலிருந்து சகோதரி ஹேமா சொன்னாங்க, அதாவது பெற்றவர்கள் நிறைய தியாகம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நமக்காக செய்யறாங்க. உண்மையிலேயே பெற்றவர்கள் எங்களை வளர்ப்பதற்கான அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் செய்வதால் நாங்கள் வளருகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்குள் இருக்கும் பலத்தை நாங்கள் உணர்ந்து எங்களது மதிநுட்பத்தினால் நாங்கள் முன்னேறும் பொழுதே எங்களது வாழ்க்கையில் எங்களது இலக்கை அடைய முடிகிறது என்பதுதான் எங்களது விவாதம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை ஏதாவது ஒரு பறவை தாக்க வந்தா கூட உடனே அது எதிர்த்து போராடும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்குகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வு. தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை ஒவ்வொருவருக்கும் உள்ளது இல்லையா? அப்பொழுது நம்ம எப்படி அதனை பலம் என்று சொல்ல முடியும்? அது நம்மளது கடமை அல்லவா? நாம் நம்முடைய பிள்ளைகளையோ இல்லை நம்மை சார்ந்தவர்களையோ பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாக நம்மிடம் இருக்கிறது. அப்படி என்றால் அது எப்படி ஒரு பலமாக மாறிவிடும்? இப்போ பலம்னா என்னங்கய்யா? ஒருவன் தன்னை பற்றி தானே அறிந்து கொள்வதுதான் பலங்கய்யா. இப்போ நம்ம திருமூலர் கூட அழகா சொல்லி இருக்கிறாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அருமையா. ஆக ஒருவன் தன்னை பற்றி அறிந்து தன் பலம் எது என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் பலவான் ஆகிறான். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளைகளாகிய நாங்களே எங்களது பலத்தை பெரிதும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஐயா. பிள்ளைகளாக எங்களுக்குள் எப்பொழுதுமே ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். புதியவைகளை முயற்சி செய்து பார்க்கும் ஆர்வம் எங்களுக்கு அதிகமாக இருப்பதால் எங்களது பலத்தை எங்களால் விரைவில் கண்டுபிடிக்க முடிகிறது. எங்களது பள்ளியாகட்டும், கல்லூரியாகட்டும், சமூக ஊடகங்களாகட்டும், ஏன் இந்த சமுதாயமே ஆகட்டுமே, இவை எல்லாமே எங்களுடைய பலத்தை நாங்கள் கண்டறிவதற்கு ஏராளமான வாய்ப்புகளை மலைபோல் குவித்து தந்திருக்கின்றன. இவற்றின் மூலம் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூறியதை போல எங்களை தூங்க விடாமல் செய்யும் பல கனவுகளை கண்டு எங்களது பலத்திற்கு பிள்ளைகளாகிய நாங்கள் வலுவூட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை விடத்தில் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன் ஐயா. இன்று எங்களது பெற்றோர் எங்களுக்கான அடிப்படை உதவிகளை செய்தாலும் தடைகளை தாண்டி சிகரம் தொடும் துணிவும் தன்னம்பிக்கையும் எங்களிடம் கொட்டி கிடப்பதால் எங்களுக்குள் இருக்கும் பலமே எங்களது இலக்கை நாங்கள் அடைய பெரிதும் உந்துகிறது என்றால் அதை மறுக்க முடியுமா ஐயா? எங்களது பெற்றோர்களின் எண்ண ஓட்டங்களும் பிள்ளைகளாகிய எங்களது எண்ண ஓட்டங்களும் வேறுபடுவதால எங்களது பலத்தை அவர்களை காட்டிலும் சற்று அதிகமாகவே நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம்.
ஐயா, இன்றைய புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக கற்றுக்கொண்டு அதை எங்களது பெற்றோருக்கும் கற்றுத் தருவதற்கு எங்களது நுண்ணறிவு பலம்தானே உதவுகிறது. நமது அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு எளிய குடும்பத்துல தான் பிறந்திருந்தாரு இல்லையா? ஆனா அவர் தனக்குள்ள எரியும் கனலினால் தான் தெருவிளக்குல படித்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து அவர் இன்றைய நாள்ல அவர் அந்த அளவுக்கு படித்து ஏவுகணை நாயகனாகவும் நம் நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தார் என்றால் அது பிள்ளை பருவத்திலேயே தன் பலம் எதில் உள்ளது என்பதை அவர் அறிந்ததனால் தான் அல்லவா? இப்ப என்னையே எடுத்துக்கோங்க ஐயா. நான் ஒரு சிறிய கிராமத்துல நடுத்தர குடும்பத்துல தான் பிறந்திருந்தேன். என் பெற்றோரால என்னுடைய அடிப்படை தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்ய முடிந்ததை தவிர அவர்களால என்னுடைய பலத்தை அறிந்து எனக்கு வழிகாட்ட அதற்கு மேல் அவர்களால இயல முடியவில்லை. நான் கல்லூரியில் படிக்கும்போது எனது செயல் திட்ட பணிக்கான விளக்க உரையை எல்லார் முன்பாகவும் தயக்கம் இல்லாமல் அருமையாக கூறினேன். அப்பொழுதுதான் என் பலம் உரை வளங்களில் உள்ளது என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. உடனே என் பெற்றோருக்கு அதை தெரியப்படுத்தி கல்வியியல் துறையில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்து வெற்றிகரமாக ஒரு ஆசிரியரானேன். இப்படியெல்லாம் என்னால் செய்ய முடிந்தது என்றால் என் பலத்தை நான் அறிந்து கொண்டதால் தானே இது நடந்தது. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. முட்டைக்குள் இருந்து ஒரு பறவை உயிராக வெளிவர வேண்டுமென்றால் அது தன் பலத்தால் உந்தி தள்ளி வெளிவந்தால் மட்டுமே நடக்கும். அவ்வாறு பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களது பெற்றோரின் கவனிப்பில் உருவானாலும் எங்களது பலத்தை நாங்களே அறிவதால் தான் உயிர்நிலை என்னும் உயர்நிலையை அடைய முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்னும் நம் ஐயன் வள்ளுவன் வாக்கிற்கேற்ப பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் பலத்தினை அறிந்து முயற்சி செய்வதால் மட்டுமே எங்களது இலக்கை எட்ட இயலுகிறது. எனவே தம் பலத்தை தாமே பெரிதும் அறிந்து கொள்பவர்கள் பிள்ளைகளே பிள்ளைகளே என்று கூறி அவையமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, பாராட்டுக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரணும்னு சொன்னா அதை உந்தி தள்ளி தன் முழு பலத்தையும் காட்டி வெளியே வரணும் அப்படின்னா அது பலம் என்பது உடல் பலமாக கருதி கொள்ளலாமா, மனபலமாக கருதலாமா? இதுக்கு எதிரில் பதில் சொல்லுவாங்க, கேட்போம். ஆனா பட்டிமன்றத்துல முக்கியமான செய்தி ஒண்ணு பதிஞ்சிருக்கிறீங்க. நீங்க ஆசிரியர் ஆனதுக்கு உங்க பெற்றோர்கள் ஊக்கம் இருந்ததாலும் கூட நீங்களே உங்களை அறிந்து கொண்டதாக சொன்னீங்க. சிறப்பு தான். ஆனா அந்த வயதுல உங்களால அறிந்து கொள்ள முடிந்தது, நிறைய பேச முடிந்தது என்று சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெற்றோர்கள் ஒரு 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 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு எந்த வகையில இருந்து உதவி இருக்கும் இல்லையா? அப்ப அதை நாம எதில் எடுத்துக்கிறது? எப்படி இருந்தாலும் கூட மிகச்சிறந்த பேச்சு, சரியான கருத்து முன்வைப்பு, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த பேச்சாளரை அழைக்க இருக்கின்றேன். அடுத்து பெற்றோரே என்ற அணியினுடைய பேச்சாளராக, இரண்டாம் பேச்சாளராக சௌமியா அவர்கள். அன்னை தமிழுக்கும் ஐயா உள்ளிட்ட அவையோருக்கு என் சிறப்பு வணக்கம். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் தன் பலத்தை அறிந்து கொள்வதிலே. எனக்கு எதிரணியில பேசின சகோதரி என்ன தெரியுமா, என்னவோ பிள்ளைகள் எல்லாம் சுயம்புவா தானா தோன்றி உருவாகி தாங்களே வளர்ந்தால் போல ஒரு பிம்பத்தை எங்க கிட்ட ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அடித்தளம் நல்லா சிறப்பா போட்டாதாமா உங்களால வீடு கட்டி வாழ முடியும். அந்த அடி நாளுமே உங்கள் பெற்றோர்களின் பலம் கூறிக்கொண்டு தன் பலத்தை கொண்டு அம்பலம் ஏற வேண்டும் என்பதற்கேற்ப பலத்தை தாமே பெரிதும் அறிந்து கொண்டு செயல்படுபவர்கள் பெற்றோர்களே. திருமணத்திற்கு முன்ன கையில சின்ன அடிபட்டா கூட குயோமுயோன்னு கத்துற பொண்ணு காலா உன்னை காலால் உதைப்பேன் என்று காலனை வென்று 100 டெசிமல் மேலாக மிக மிக அதிகமான பிரசவ வலியை தாங்கி பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எத்தனை மனோபலம் வேண்டும் அந்த தாய்க்கு, தன் உயிரை பணயம் வைத்து. இதுதான் பெற்றோர்களாக முதல் படி, அவங்க எடுத்து வைக்கிற முதல் படி. அரை வீடு கழகம் அவள் வாத்திச்சி என்றார் பாரதிதாசன். ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியரே அவர் தாய் தான். அதனால அந்த தாய் நல்லா வளர்த்தாதான் நம்மளால நல்லா கட்டொழுங்கோட சமயோஜிதம், அதாவது அம்மா கிட்ட நமக்கு 80% வருதுன்னா இது அத்தனையும் புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் பெற்று வளர்றதுக்கு நம்மளை செதுக்கும் சிற்பி நம் தாய், முதல் தாய். இல்ல என் மகளுக்கு என்னோட
பலத்தை நான் அறிந்ததுனால என்ன நடந்ததுன்னா நன்மை என் வாழ்வில், என் மகளுக்கு 5 வயதில் இருக்கும் போதே பேச்சு போட்டிகளுக்கு அவளை பயிற்சி செய்து 100 கோப்பைகளுக்கு மேல அவள் வெற்றி பெற செய்து அவளை ஒரு பிறந்த பேச்சாளரா அவளை நிரூபித்தது என்னுடைய அறிவு பலம் தானே காரணம். நடுவர் அவர்களே, 2 முதல் 7 வயது பிள்ளைகளால் 10 மொழிகளையும் 6 விதமான கலைகளையும் கற்க முடியுமா ஆய்வு கூறுகிறது. திறன்மிக்க ஒரு குயவனால் களிமண்ணில் கலைமிகு கைவினை பொருட்களை உருவாக்க முடியும். அது போலத்தான் தன் பலத்தை உணர்ந்த திறன்மிக்க பெற்றோர்களால் தான் தன் பிள்ளைகளை சாதனையாளர்களாக உருவாக்க முடியும். ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஆசிரியர்களால் புறம் தள்ளப்பட்டு என் பிள்ளையை உலகமே வியக்கும் 1000 மேல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க காரணமாக இருந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே அவர் பலத்தை அவருக்கு உணர்த்தியது அந்த தாய் மாற்றி யோசித்து சமயோஜிதமாக செயல்பட்டதுதான். கலங்காமல், ஏன்னா பிள்ளை மொக்குன்னு சொல்லிட்டாங்க, அதை கலங்காம மாற்றி யோசி. இத உங்களால மறுக்க முடியுமா? தன் பலம் அறியாத ஒரு குழந்தை, அவனுக்கு என்னென்ன தெரியாது, ஒரு 3 வயது குழந்தை அனிஷ் சங்கர் உலகளாவிய சதுரங்க போட்டியில வெற்றி பெற காரணம் யாருங்க? பெற்றோர்கள் தானே. அவர்களுடைய பலம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பலம் கிடையாது, அறிவு பலம், அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை, இதெல்லாம் தானே அந்த குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டு வந்தது. அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை தானே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுக்க முடியும் பெற்றோர்களால தான். அதுக்கு சிறந்த உதாரணம், மனோபலம் எங்கிருந்து வரும் தெரியாது, அந்த சிறந்த உதாரணம் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளின் பெற்றோர்கள். ஏன்னா அவங்க அந்த குழந்தைகள் அதற்கு 2 குழந்தைகளை உதாரணமா சொல்வேன். ஒன்று சூப்பர் சிங்கர்ல தேஜுன்னு ஒரு குழந்தை இன்னைக்கு சிறப்பான ஒரு அந்த திறனை அந்த குழந்தைக்கு பாடும் திறன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு பெற்றோர்கள் அவளை ஒரு பாடகியாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன், இந்த பையனை அவருக்கு உடலும் குறையும் இருக்கு, மன இதுவும் இருக்குனால அவங்களையும் ஒரு சிறந்த நீச்சல் வீரரா உருவாக்கி இன்னைக்கு பாக்ஸ் கடக்க வச்சிருக்காங்க. தன்னோட பலமே அறியாத பிள்ளையை சாதனையாளர்களாக உருவாக்கிய பெற்றோர்களால் பலம் மிக்க குழந்தைகளை, பலம் அறிந்த குழந்தைகளை அதாவது என்னன்னு தெரியாத அந்த குழந்தைங்களையே உருவாக்கும் பெற்றோர்களால், பலமிக்க பெற்றோர்களால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியாதுன்னா எப்படி சாத்தியம்? நல்ல வழிகாட்டியால தான் ஒரு வழிகாட்ட முடியும். ஆகவே பெற்றோர்களே பெரிதும் தங்கள் இதை உருவாக என்று கூறி என் வாதத்தை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சௌமியா, நேரில் பட்டிமன்றத்துல பேசுற மாதிரியே கேள்வியெல்லாம் கேட்டு நல்லா பேசுனீங்க, சிறப்பு, பாராட்டுக்கள். ஒரு செய்தி உங்களோட நான் கேட்டு தெளிவு பெற்றுக்கணும். பிள்ளைகள் நீங்க அவங்கள கண்டுபிடிச்சு இவங்க எல்லாம் செய்யறாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்த பிற்பாடு அந்த பிள்ளை நீங்க எதிர்பார்த்ததை செய்யாம விட்டுட்டான்னா அப்ப நிலைமை என்னவாகும்? நம்ம பலம் என்னவாகும்? அப்ப பிள்ளையும் அவனுடைய பலத்துல நிக்கணும், பிள்ளையும் அவன் பலத்துல நிக்கணும். ஆனா நிறைய கருத்துக்கள் நல்லா சொன்னீங்க. அந்த அந்த சூப்பர் சிங்கர்ல பாடுற அந்த குழந்தை பாடி அவன் வெற்றி பெற்றது, நீச்சல் வீராங்கனா நீச்சல்ல பெரியாளா வந்தது, இந்த மாதிரி செய்திகள்லாம் நிறைய சொன்னீங்க. ரொம்ப கருத்து கொள்ளத்தக்கதாக இருந்து பாராட்டுக்கள். பார்ப்போம் அடுத்து அவங்க என்ன மறுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது சரியான முறையில் போயிட்டு இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ட்ராக் சரியா போகுது, மாற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கூட நீங்கள் நிறைய கருத்துக்கள், ஏன்னா மதிப்பெண் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நான். இப்போ நிறைய கருத்துக்கள் குவியும் போது மதிப்பெண்கள் கூடிக்கொண்டு இருக்கோம், அதை பார்த்துங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திங்க. சரி, அடுத்து பிள்ளைகளே என்ற அணியிலிருந்து இது கத்தார் இது அமைப்பினுடையதான். ஆமா, ரேவதி அவங்க ரொம்ப அதாவது ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு மறுபடியும் மையப்படுத்த விரும்புறேன். தன் பலத்தை தான் அறிதல் என்பது ஒரு அனுபவத்தின் வாயிலாகவும் நிகழலாம், பிறர் சொல்லியும் நிகழலாம். தொடருங்க, பேசுங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்கம்மா.
அனைவருக்கும் வணக்கம். நடுவருக்கு சிறப்பு வணக்கம். இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் தலைப்பு என்ன? நம்பலத்தை தாமே அறிய பெரிதும் அறிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா என்று. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அது ஆங்கோர் பொந்திலை வைத்து வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்றான் பாரதி. குஞ்சென்றும் மூப்பென்றும் என்னான? பெரிதாக இருந்தால் என்ன, சிறிதாக என்றான் ஆற்றல் ஒன்றுதான். அதுதானே முக்கியம். இது நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற காரணத்தினால் எங்களுக்கு ஆற்றல் கம்மி என்று ஆகிவிடுமா என்ன? ஐயா, இப்ப பாரதியே எடுத்துக்கோமே. பாரதி 12 வயசுல இருந்து கவி எழுதிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு பேரு அவரை இது நல்லா எழுதுற ஊக்குவிச்சா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையே. ஆரம்பத்துல யாருமே சொல்லல. தன்னோட பலத்துல தானே நின்றுதானே இவ்வளவு புரட்சி கவிஞரானாரு. புரட்சியாளர்கள் அத்தனை பேரும் சுயம்புதானே. அவங்க யாரும் அப்பா அப்பா செஞ்சதை நான் மறுக்கவே இல்லை, எந்த காரணத்திலையும் மறுக்கல. அவங்க கையெடுத்து வணங்குறேன். ஆனா அவர்களோட பலத்தை காண்பது சுயம் அப்படின்ற அவர்களோட பலத்தை காண்பது யாரு? அந்த பிள்ளைகள் தானே. ஏன் கவி உலகத்துல மட்டும்தான் இருக்கா என்ன? திருபாய் அம்பானி இல்லையா? காரல் மார்க்ஸ் இல்லையா? எவ்வளவு பேர் அவர்களை பட்டியலிட்டு கொண்டால் போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுத்தா வந்தாங்க. அவர்களோட பலத்தை காண்பிச்சுதானே வந்தாங்க. எவ்வளவு பேருக்கு. சரி, இவ்வளவு பேர் சொல்றீங்களே, நம்ம சாமானியர் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்களா? நான் 8வது படிக்கும் பொழுது என் கூட படிச்ச 6, 7வதுல படிச்ச ஒரு பொண்ணு 8ஆம் கிளாஸ் சேரல. ஏன்னு கேட்டேன்னா, கல்வித்தொகையை அவங்களால கட்ட முடியல, ஃபீஸ் அப்படின்றத கட்ட முடியலன்னு சொன்னாங்க. அப்ப நானு இன்னும் ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து எங்களோட பழைய 6வது வகுப்பு 7வது வகுப்பு புத்தகங்கள் எல்லாம் 2வது படிக்கிறதுக்காக கொடுத்து அந்த சிறு தொகையெல்லாம் சேர்த்து ஒண்ணு திரட்டி அந்த பொண்ணை படிக்க வச்சோம். அது ரொம்ப சாதாரண விடயமா இருக்கலாம். ஆனா இது ஒவ்வொரு நிமிடமும் நாங்க அந்த நிமிஷத்துல எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைகளா இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு அந்த பொண்ணு பெரிய பதவியில இருக்கா அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க அப்பாவே சொல்றது இந்த காரணத்துக்கு தான். அது என்னோட சின்ன ஒரு இதுன்னு சொல்லலாம், சீடுன்னு சொல்லலாம். அதே இடத்துல இன்னைக்கு என்னால 15 பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது அப்படின்னா அந்த பிள்ளை பருவத்துல எனக்கு கிடைச்ச அந்த விதைதான். அது படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விடயம் தான். இப்ப நீங்க சொல்றீங்க பெற்றோர்களால இவ்வளவு பேருக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் அது கிடைக்கிறதான்னு பாருங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சாதனையாளர் ஆகலையா என்ன? அவங்க பெற்றோர்கள் மட்டுமே தானே அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்களா என்ன? முதல் தர பட்டதாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி படிச்சாங்க? அத சொல்லுங்க. நீங்க பெற்றோர்கள் கொடுக்கிற அந்த ஊக்கமும் நீங்க பெற்றோர்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்களா? அதை தாண்டி பலம் இருக்கு. நம்ம பலம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த காலத்து பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் தெரியும் இல்லைன்னாலும் கூட தலைமுறை இடைவெளி எவ்வளவு இருக்கு. அவங்களால எப்படி சீர்திருத்தி பிள்ளைகளை வழி நடத்த முடியும்? அது ரொம்ப கஷ்டமாச்சு. இன்றைய வாழ்வியல் முறையிலேயே பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அது பிள்ளைகளுக்கு தானே தெரியும். இந்த நேரத்துல இது நடக்குது. நான் இந்த இடத்துல இந்த சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அதுல எந்த அளவுக்கு நுட்பம் வந்திருக்குன்னு குழந்தைகளுக்கு தானே தெரியும், பிள்ளைகளுக்கு தானே தெரியும். அதை சார்ந்து என்ன பணிவு கிடைக்கிறதுன்றது பிள்ளைகளுக்கு தானே தெரியும். அடிப்படை மட்டுமே போராதே, அதை தாண்டி பல உள்ளதே. அதையெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? நாங்கள் தானே கற்றுக்கொண்டோம். அதற்கு முக்கிய காரணம் யாரு? பல விடயங்கள் இருக்கு. இப்ப கூட சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரெவல்யூஷனரி லீடர்ஸ் நீங்க சொல்ற எல்லாருமே சரி, விஷனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே தானே சுயம்புவா தன் பலத்தை அறிந்ததால் மட்டுமே தான் அவங்க எல்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்க, பெரிய தலைவர்கள் ஆகியிருக்காங்க. அதனால நான் சொல்றது, தம் பலத்தை தானே அறிந்து கொள்வது பிள்ளைகளே பிள்ளைகளே பிள்ளைகளே. நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி வருகிறேன். நன்றி. மிகச்சிறப்பு. பிள்ளைகள் தான் தன் பலத்தை அறிந்து கொண்டு முன்னேறுகிறார்கள். அவருடைய முன்னேற்றத்திற்கு காரணம் அவர்களை அறிந்து கொள்வதுதான். அந்த புரட்சியாளர்கள் அத்துணை பேரும் அவர்களை உணர்ந்ததால் தான் மிகப்பெரிய புரட்சியாளர்களாக மாறினார்கள் என்று ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்தையும் வைத்தார்கள். அதோட அந்த பிள்ளையாகவே மாறி பேசுறாங்க. நாங்க பிள்ளைகள் அப்படின்னு பேசுறாங்க. உண்மையிலேயே சுயம்பாக பிள்ளைகளுக்கு சில சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகளை அவர்களை செயல்பட தூண்டினால் அந்த சிந்தனை வழி அவர்கள் அதை வலுவாக மாற்றி தன்னுடைய வாழ்நாள் கடத்துவதற்கு பயன்படுத்துவார்கள்.
ஆனா பல நேரங்கள்ல பெற்றோர்கள் என்ன செய்வோம், அவனுடைய நோஸ் பிளே பண்ண மூக்க உடைச்சிடும். ஏய் இதெல்லாம் சரி வராது போ அப்படின்னுடுவோம். இவைகளெல்லாம் அந்த பிள்ளை இல்ல இல்ல என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடுறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க பெற்றோர்கிட்ட உரிமம் பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் அவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே நல்ல கருத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சிறப்பு, பாராட்டுக்கள் ரேவதி, அவங்களுக்கு பாராட்டு. அடுத்தது பிள்ளைகளே என்ற அணியினுடைய கத்தார் அணின்னு நினைக்கிறது. பிள்ளைகளே என்ற அணியினுடைய சாந்தினி செல்வன் சாரி சரியா சொல்லணும், சாந்தினி செல்வன் அவர்கள். ஐயா பெற்றோர் அணியில சுமத்தி பேசணும். பிள்ளைகள் பேசியாச்சா? ஓ நான் மறுபடியும் குழப்பிட்டேன். பாத்தீங்களா, நிறைய என்ன இப்ப பிள்ளை ஆக்கிட்டீங்க, ரொம்ப குழம்பு போனேன். பரவாயில்ல. பெற்றோர் அணியிலிருந்து சுமதி பேசணும். அதாவது டிஎல்சி அட்வான்ஸ். நன்றி ஐயா. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் இரு அணி பேச்சாளர்களுக்கும் என் இனிய வணக்கம். ஐயா முதல்ல பேசின சகாயமாலா சொன்னாங்க, இன்றைக்கு பிள்ளைகள் தான் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து கற்று தேர்ந்திருக்காங்க அப்படின்னு. ஆமாங்க, அப்படிதாங்க. இந்த ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அமெரிக்காவில் ஒரு பையன் 13 வயசு பையன் எப்படி தற்கொலை பண்ணுவதுன்னு அந்த ஏஐட்ட விளையாட்டுத்தனமா கேட்டு அதுக்கு அது பதில் சொல்லி அதை அவன் முயற்சித்து உயிரையே இழந்துட்டாங்க. இந்த சோகத்தை எந்த ஒரு பெற்றோரால தாங்கி கொள்ள முடியும்? நீங்க தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறோம், நாங்க ஆற்றலை கற்றுக்கிறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதாளத்துல போய் விழுகிறீங்கங்க. அதை கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அறிவுரை கூறி வழிகாட்டுதல் செய்வது பெற்றோர்கள் தான். உங்கள் பலத்தையும் நாங்க பிள்ளைகளுக்கு பலம் இல்லை, பிள்ளைகளுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்ல இங்க வரல. உங்கள் பலத்தை உங்களுக்கு அறிய வைப்பதே பெற்றோர்கள் தான் நாங்க சொல்ல வரோம். அதுதாங்க எங்களுடைய வாதம். அடுத்து நம்ம ரேவதி பேசினாங்க, ஆற்றல் இருந்ததால் தான் சாதித்தார்கள். அப்துல் கலாம் ஐயா சாதிச்சாங்க, நிறைய ஐயாலாம் சாதிச்சாங்க, இல்லைன்னே நாங்க சொல்லல. ஆனா அந்த ஆற்றலுக்கு வழித்துணையாக இருந்து அவர்களுக்கு உதவியது யார்? அப்துல் கலாம் ஐயா திருச்சியில போய் படிப்பதற்கு அவருக்கு உதவியது யார்? அவருடைய தந்தை. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சிறு குழந்தைகளையும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு உதவுவது அந்த பெற்றோர்கள் தான். அதே மாதிரி நாங்க பணம் கொடுத்து எங்களுடைய தோழரை நாங்க தோழியை படிக்க வச்சோம். நாங்க உண்மைதான், ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா அந்த தோழிக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு ஏவது பணம்? அந்த வயசுல உங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சது? உங்க பெற்றோர்கள் சம்பாதித்து கொடுத்த ஒரு சிறு சேமிப்பு பணமா இருக்கலாம், இல்ல அவங்கள்ட்ட நீங்க போய் சொல்லி இருக்கலாம். அவங்க ஓ நல்ல விஷயம், கண்டிப்பா உங்க தோழியை நீங்க படிக்க வைங்கன்னா அவங்க தான் அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ தன் பிள்ளையோடு படிக்கும் இன்னொரு குழந்தை படிக்க வேண்டும் என்று எல்லா குழந்தைகளும் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் உதவி செய்ததால் காரணத்தினால்தான் இன்னைக்கு உங்க தோழி இந்த நிலையில இருக்காங்க. அதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்க ரேவதி அவர்களே. ஐயா சேலம் மாவட்டத்துல 3 வயது ஒரு குழந்தை, அவங்க பேர் தேஜஸ், அவர் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. எப்படி அவர் டாக்டர் பட்டம் பெற்றாரு? 3 வயது குழந்தைக்கு டாக்டர் பட்டம்னா என்னன்னு தெரியுமா? அதை எப்படி அவர் பெற்றாரு? அப்போ அவருடைய பெற்றோர் தன் குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு, நினைவு பலன் இருக்கு, மதிநுட்பம் இருக்குன்றதை கண்டுபிடித்ததால தான் அவருக்கு சிறு வயதிலேயே நிறைய பயிற்சிகள் கொடுத்து தமிழ் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அந்த அட்டைகளை பார்த்து அந்த அட்டைகள் உள்ள பெயர்களை சொல்லிக் கற்றுக் கொடுத்ததால் தான் இன்னைக்கு அவர் அதெல்லாம் சாதனை செய்து அந்த பட்டத்தை பெறுகிறார். இது அந்த ஆற்றலை அறிந்த பெற்றோரால் மட்டும்தானே சாதிக்க முடியும். அதே இது இப்ப நம்ம கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவரு முதல்ல படித்து பட்டம் படிப்பதற்கு அமெரிக்கா செல்ல வேணும்ன்றப்போ அவருடைய தந்தையார் தன்னுடைய 1 வருட சம்பளத்தை அவருக்காக கொடுத்தாராம். அந்த தியாகத்தை ஒரு தாயாலும் தந்தையாலும் மட்டும்தான் செய்ய முடியும். தன் மகன் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவான் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் அந்த பெற்றோர் அதை செய்தாங்க. அது மட்டுமா, ஒரு கவிதை இருக்குங்கய்யா, அதாவது ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தைகளின் ஆசைகளுக்கு மட்டும் தடை போடுவதில்லை. அதாவது ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா குழந்தை எனக்கு அது வேணும் இது வேணும், அலைபேசி வேணும், லட்சக்கணக்கான பணம் உள்ள பொருளை கேட்பாங்க. ஆனா தாய் தந்தையார் மட்டும்தான் அதை யோசிச்சு அவங்களுக்கு பார்த்து செய்ய முடியும். அந்த வழிகாட்டுதல் பெற்றோர்களால் மட்டும்தான் முடியும். அந்த சமயோஜிதம் அந்த பெற்றோர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அது மட்டுமா, இன்றைய காலங்கள்ல பிள்ளைகள் பல ஆசைகளை தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லி
எனக்கு அது இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கங்கிறாங்க. ஏன் என் பிள்ளை இன்னைக்கு நடனம் ஆடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த நடன பள்ளியில் போய் அவங்கள சேர்த்து அந்த நடனத்தை அவங்க கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு அழைச்சிட்டு போய் வந்து இன்னைக்கு அவங்க வந்து அரங்கேற்றம் பண்ணுற நிலையில் இருக்காங்க. அதன் காரணமே ஒரு பெற்றோர் தானே. அதனால் தன்னாற்றலையும் தன் குழந்தைகள் ஆற்றலையும் தெரிந்து கொண்டவர்கள் பெற்றோர்களே என்று ஆணித்தனமாக கூறி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. இப்பதான் பட்டிமன்றத்தினுடைய கவுண்டர் பார்ட் கிடைச்சிருக்குது. இதுவரையில யாரும் வந்து எதிர்த்து அதை மறுத்து பேசல. இவங்க முத மறுத்து பேசியிருக்கிறாங்க. சிறப்பு. இந்த ஏஐயை கத்துக்கிட்டு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பையன் அமெரிக்காவில் இறந்து போன செய்தி. ஏஐங்கிற இந்த அட்வான்ஸ் வந்து நமக்கு எந்த வகையிலும் பெரிய அளவில் வந்து பயன்பட்டுடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து வச்சாங்க. அது இன்னொரு தலைப்பு, அது உள்ள நாம போக வேணாம். ஆனா பிள்ளைகளை பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் தேவைகளுக்கு பணம் தருவதானாலும் சரி, படிக்க வைப்பதானாலும் சரி, அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சுந்தர் பிச்சை பத்தி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பெற்றோரால் தான் செய்ய முடியும், பிள்ளைகளால் செய்ய முடியாது இல்லையா? அப்ப பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்வது கூட, நல்லா கவனிங்க, தியாகம் செய்வது கூட ஒரு பலம் தான். இந்த தியாகத்தை செய்து அவர்கள் பலத்தை நிறுவுகிறார்கள். அப்ப பெற்றோர்களே வந்து இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. சிறப்பாக தான் இருக்கு. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சுமதி. அடுத்தது பேச வருபவர், இப்ப நான் சரியா சொல்லுவேன்னு நினைக்கிறேன், பேச வர்றது வந்து பிள்ளைகளே என்ற அணியினுடைய 3வது பேச்சாளர், கத்தார் அமைப்பை சேர்ந்தது சாந்தினி செல்வன் அவர்கள். வாங்கம்மா. குழல் இனிது யாழ் இனிது தமிழே உன் பெயர் இனிது, பூ மணக்கும் பொருள் மணக்கும் உன் பெயர் சொன்னால் வாய் மணக்கும், சிந்தனை ஊற்றே உனக்கு என் வந்தனைகள் என்று தமிழ் தாயை வணங்கி நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஐயா, எதிரணி சுமதி ரொம்ப அருமையா பேசினாங்க. அதாவது ஏஐனால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு. எல்லாவற்றிலும் நன்மை தீமை உண்டுங்க. அதை மறந்துட்டு எப்படி பேசுறீங்க? ஒரு தகப்பன் போதை பொருளுக்கு அடிமையா இருந்தா பிள்ளையும் போதைக்கு அடிமையாக முடியுமா சொல்லுங்க? அப்புறம் சொன்னாங்க அப்துல் கலாம் ஐயாவுக்கு அவங்க தந்தை தான் வந்து உதவி, அதுக்கப்புறம் வழி நடத்தினாங்கன்னு. ஏங்க, நம்ம புறநானூரே சொல்லியிருக்கே, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தை கடனேன்னு சொன்னது யாரு? புறநானூற்று பாடல்ல ஒரு பொன்முடியார் தானே சொன்னாங்க. பெற்றெடுத்து கொடுப்பது தாயோட கடமை, அதை நல்ல மனிதனாக்குவது தந்தையின் கடமை அல்லவா? அதை எப்படி நம்ம எல்லோரும் அதை வந்து ஒரு பலம்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்படின்னு பாத்துக்கிட்டா இன்னைக்கு அம்பானி இருக்கிறாரு. அவருடைய கடந்த காலம் எப்படி ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்த்தாரு. பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க, கல்லூரி பதிப்பை பாதிலே விடுத்தவர். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. ரஜினிகாந்த் பேருந்து ஓட்டுநர். ஷாருக் கான் தினக்கூலி. இவங்கெல்லாம் எப்படிங்க முன்னேறினாங்க? தந்தையோட பெற்றோர்களோட பலத்தாலேயே, தன்னுடைய மதிநுட்பத்தினாலையும் தன்னுடைய பலத்தையும் கொண்டுதான் அவங்க இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறாங்கன்றத மறந்துடாதீங்க ஐயா. ஏற்கனவே நம்ம தன் பலத்தை தாமே அறிந்து கொள்பவர்கள் பிள்ளைகளே அப்படின்றதுதான் நாங்க பேச வந்திருக்கோம். பலம்னா என்னங்க? நாம் அடைந்த சாதனையா அல்லது இன்னும் நாம் அடைய போகும் சாத்திய கூறுகளா? நீங்களே சொல்லுங்க. பெற்றோர்களோட பலம் என்பது ஒரு வரையறைக்குள் உட்பட்டது. ஆனா பிள்ளைகளோட பலம் அப்படி கிடையாது. பெற்றோர்களே அறியாத ஒன்றை, இந்த உலகமே அறியாத ஒன்றை தன்னால் சாதிக்க முடியும் என்று உணர்பவர்கள் தான் பிள்ளைகள். பிள்ளைகளே தன் பலத்தை தாமே பெரிதும் உணர்பவர்கள், அறிபவர்கள் தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன் சங்க காலத்தை எடுத்துக்கோங்க. ஔவையார் தன் பலத்தை அவங்க உணரலன்னா அவங்க நம்மளுடைய குடும்ப வழக்கப்படி, நம்ம சமூக அமைப்பு படி ஒரு குடும்ப பெண்ணா தான் வாழ்ந்திருப்பாங்க அவங்க. ஆனா அப்படி வாழல. தன்னுடைய அறிவு பலத்தை நம்பி அரசர்களுக்கே அறிவு புகட்டும் ஒரு புலவரா திகழ்ந்தாங்கன்னா தன் பலத்தை அவங்க பிள்ளை பருவத்திலே உணர்ந்ததுனாலதான். இன்னைக்கு வரலாற்றை எடுத்துக்கோங்க. ராஜராஜ சோழன் அவரு தனது தந்தை சுந்தர சோழன், தனது அண்ணன் கரிகாலன் அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம தன்னுடைய பாதை, தன்னுடைய ஒரு புதிய பாதையை வகுத்து தன்னுடைய கடல் பலம், ஆதிக்க பலத்தால இலங்கையையும் மாலத்தீவையும் கைப்பற்றி ஒரு யுகத்தையே உருவாக்குனார்னா அது அவர் கொண்ட ஒரு பலம் தானே. அவர் பிள்ளை பருவத்திலே உணர்ந்ததுனாலதான் அந்த மதிநுட்பத்தை அவரால் கையாள முடிஞ்சது. ஏன் சமகாலத்தை எடுத்துக்கோங்க. மார்க் ஜூக்கர்பெர்க் அவரு இன்றைய உலகத்தையே தனது இணையத்தால ஒரு இளைஞன். அவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பல் மருத்துவர் தாங்க. ஆனா அந்த பாதுகாப்பான சூழலுக்குள்ள அவர் போகவே இல்லை.
அவரு பாதியிலே அவருடைய படிப்பை நிறுத்திட்டு அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? அவர்கிட்ட இருந்தது கோடிங் பலம், இந்த உலகத்தையே என்னால இணைக்க முடியும்ன்ற ஒரு கனவு பலம். அந்த பலத்தாலதான் அவரு முகநூல்ல நிறுவினாரு. இளம் வயது பில்லியனர் ஆனாரு, மெட்டாவோட சிஇஓ ஆனாரு. அதுக்கு காரணம் என்ன? தன்னிகரற்றா தன்னுடைய பலத்தை அவர் நம்பினதுனாலதான் அவரால் இந்த சாதனையை படைக்க முடிஞ்சது. இன்னைக்கு உலகத்தையே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள அடக்கி விட்டார்னா அவரது துணிகரமான ஒரு பலத்தால, தொழில்நுட்ப பலத்தால தான் அது முடிஞ்சது. ஏன் இன்னைக்கு ஏன் கதையே எடுத்துக்கோங்க. எனக்கு சிறு வயதுல பேசணும்னு ஆசை. ஆனா பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு பேச்சு, மேடையில போய் நின்று பேச போதான்னு சொல்லி பாதுகாப்பையும் கருதி அதெல்லாம் தடை செய்யப்பட்டது. ஆனா கல்லூரி படிக்கும் போது என்னுடைய பலம் வெளிப்பட்டது. அந்த பலத்தை நான் பெரிதும் உணர்ந்து கொண்டதுனாலதான் சாந்தினி பேசுகிறேன்னு ஒரு வலையொலி அமைச்சு என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பேச்சாளரா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய பலத்தை நான் பிள்ளை பருவத்திலே உணர்ந்து கொண்டதுனாலதான் இது சாத்தியமாச்சு. எனவே நடுவர் அவர்களே, இந்த உலகையே ஆட்டி படைக்கும் தொழில்நுட்பமோ அறிவியலோ அல்லது கலையோ அதன் ஆரம்பம் எப்போதுமே ஒரு பிள்ளை தாமாகவே கண்டறிந்த ஒரு பலத்தால் மட்டுமே உதயமாயிருக்கு. பெற்றோர்கள் ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். ஆனா பேறு பெற்று வானளவு உயர்வது பிள்ளைகளின் பலமே பலமே என்று கூறி தம் பலத்தை தாமே பெரிதும் உணர்ந்து கொள்பவர்கள் பிள்ளைகளே பிள்ளைகளே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. ரொம்ப அழகா எதிர்வினை ஆற்றி இருக்கிறீங்க. உங்க சுமதி பேசனத்துக்கு மறுப்பும் தந்து உங்க கருத்துக்கு வலும் சேர்த்திருக்கீங்க. அதே அந்த மெட்டாவுடைய அதிபர் இன்னைக்கு அவர் சிஓ ஆனதுக்கான காரணம் அவர் பலத்தை அவர் அறிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அதெல்லாம் மாமன்றம் குறித்து கொண்டிருக்கிறது. குறிப்பா எந்த ஒன்றிலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அப்ப நன்மையை எடுத்துக்கொள்ளுகின்ற ஆற்றல் பிள்ளைகளுக்கு வந்து விடுமையானால் அந்த பிள்ளைகளால் தன்னை பலத்தை உணர முடியும் என்று சொன்ன செய்தி எங்க நினைவு கூறத்தக்க. குறிப்பா சங்க இலக்கிய பாட்டு ஒன்று சொன்னீங்க, பெற்றோர்களெல்லாம் கடமைங்க, அதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஈன்று புறந்தருதல் எண்களை கடனே சான்றோனாக்குதல், தந்தைக்கு கடனே வேல் வெடித்து கொடுத்தல், கொல்லனுக்கு கடனே ஒளிர்வாள் அறிஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெய்தல் காளைக்கு கடனே. காளை வந்து போர்க்களத்தில் இதெல்லாம் செய்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஈன்று புறந்தருதல் எண்களை கடனே சான்றோனாக்குதல், தந்தைக்கு கடனே. அப்பா அம்மாவுக்கு என்ன வேலைன்னா, அம்மா பெற்றெடுத்தாங்கன்னா அப்பா அதை வளர்க்கணும், சான்றோனா வளர்க்கணும். அப்ப சான்றோனா வளர்க்கணும்னா அந்த பையனுடைய பலத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும், பையன் பலத்தை புரிந்து அதை தூண்டணும். சரி, இப்படி எல்லா கருத்துக்களையும் நீங்க சொல்லிருக்கீங்க. மிகச் சிறப்பு, பாராட்டுகள் உங்களுக்கு. இவையை மாமன்றம் குறித்து கொண்டிருக்கிறது. இவைகளை வைத்துக்கொண்டு முடிவில் நான் தீர்ப்பு வழங்க இருக்கிறேன். 6 பேர் பேசிட்டீங்க. நிறைவான பேச்சாளர் 2 பேர் இருக்கிறீங்க. நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்குது. அதாவது 5 நிமிஷத்துல இவ்வளவு கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறத வழக்கமா பட்டிமன்றம்னா நாங்க 15 நிமிஷம் ஒரு ஆளு கொடுத்துட்டு நாங்க உட்காந்து கூட ஒரு ஆளையும் அதை கிராஸ் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு எனக்கு வேற வாய் துடிச்சுக்கிட்டே இருக்குது. சாந்தினி பேசக்கூட சில கருத்துக்கள் கேட்கணும், இவங்க பேச சகாயமாலா பேசக்கூட கேட்கணும், அதை விட அவங்க ரேவதி சில கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. சரி, எல்லாம் குறுக்க போது அவங்க 5 நிமிடம் டைம் வீணா போயிடுமே அப்படிங்கிறதுனால துவக்கத்துல ஹேமா பேச ரொம்ப அவங்க எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அவங்ககிட்ட பேச நினைச்சிருந்தேன். எல்லாம் நான் என்னோட தீர்ப்புல வச்சுக்கிறேன். ஆக இவைகள் எல்லாமே ரொம்ப தயாரிப்பு நிலையில பேசுகின்ற போது சுவையாகத்தான் இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுல பெற்றோரே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அகிலாமுத்து நான் நிறைய என்னோட பேசியிருக்கிறாங்க. இப்ப என்ன பேச போறாங்கன்னு நான் பார்ப்போம். வாங்க அகிலாமுத்து, வாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு இந்த அகிலாவின் அன்பான வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு, தம் பலத்தை தாமே அறிந்து கொள்பவர்கள் பெரிதும் அறிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களே பிள்ளைகளே அப்படின்னு. நிச்சயமாக பெற்றோர்களே அப்படிங்கிறதா என்னுடைய அசைக்க முடியாத வாதம். சகோதரி சகாயமாலா வந்து சொன்னாங்க, எங்கள் இலக்கை நாங்கள் அடைய எங்க பலம்தான் காரணம் அப்படின்னாங்க. உங்கள் பலம் உங்களுக்கு தெரிவதற்கு முன்பே அறிந்தவர்கள் பெற்றோர்கள். என் பிள்ளைக்கு இது தெரியும், என் பிள்ளையால இது செய்ய முடியும், அதை நோக்கி வழி நடத்தி சென்றவர்கள் பெற்றோர்கள். அதுக்கு காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னுடைய பலம் இது, என் பிள்ளைய நான் இப்படி கொண்டு போலான்னு அவங்க பலத்தை அவங்க உணர்ந்ததால் உங்களை உங்கள் பலத்தை நோக்கி வழிநடத்தி சென்றார்கள் என்பதை மறக்க வேண்டாம். பிள்ளைகளை அதாவது பாதுகாக்கிறது கடமை இல்லையா?
கடமை தான், இல்லைன்னு சொல்லலையே. ஒரு குழந்தைய இப்ப ஒரு சாதாரணமா எடுத்துக்கோங்களேன். நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை ரொம்ப பொறுமையா பாதுகாப்பா வளர்த்திருப்பாங்க, சரியா? அதுவே நீங்கள் பெற்றோராகும் போதுதான் உங்களால இதை செய்ய முடியும். இப்ப நான் என் குழந்தைய வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வளர்க்கும்போது ஒரு ஒரு தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை சமாளிக்கும் போது, ஓ, இந்த பலம் எனக்கு இருக்கு அப்படின்னு அறியக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமா செய்யறதெல்லாம் எல்லாருமே செய்யறதுதான். பெற்றோர்கள் ஆகும்போதுதான் நம்முடைய பலத்தை இன்னும் தீவிரமாக, இன்னும் நுட்பமாக அறிய முடியும் அப்படிங்கிறத எதிரணி மறந்துட வேண்டாம். அடுத்தது ரேவதி சொன்னாங்க, பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தா செய்தார்கள். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதல்ல, நீ இந்த வழியில போனா ஜெயிச்சிருவேன்னு உங்க பெற்றோர்களுக்கு தெரிந்ததுனால அந்த வழியில் அனுப்புனாங்க. படித்த பெற்றோர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா படிப்பு எவ்வளவு முக்கியம்னு படிக்காத பெற்றோருக்கு தான் படித்த பெற்றோர்களை விட அதிகம் தெரியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அடுத்தது தலைமுறை இடைவெளி. ஆமா, தலைமுறை இடைவெளி இருக்கு. படிக்காத பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பது போல தலைமுறை இடைவெளியை, இந்த தொழில்நுட்பத்தை தெரியாதது மட்டும்தான் அப்படின்னீங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை என் பிள்ளை கத்துக்கணும் அப்படின்னு அதற்கான முயற்சியை எடுக்கிற முதல் ஆள் பெற்றோர்கள் தான். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அந்த தந்தைக்கு இந்த பிள்ளையால இதை செய்ய முடியும். லிடியன் நாதஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பள்ளிக்கு அனுப்பல, அவரை இப்ப உலகமே புகழும்படி அவர் அவங்க அப்பா சொல்றாரு, 2 வயசுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா உங்க குழந்தை நல்ல ஒரு இசையில வருவாரு, இசைத்துறையில அப்படிங்கும்போது 2 வயசுல அதுக்கு முன்னாடியே தெரியும் என் பிள்ளைங்க 2ம் இசையில் சாதிப்பார்கள் அப்படின்னு ஒரு தந்தை சொல்றாரு அப்படின்னா அவர் பலத்தை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். அதனால அவர்களுடைய பிள்ளைகளின் பலத்தையும் உலகறிய செய்தார் அப்படிங்கிறத நீங்க ஒருபோதும் மறக்க முடியாது. ஒண்ணும் இல்லையா, இங்க சமீபத்துல நிறைய பிள்ளைகளோட எனக்கு பயணிக்கிற வாய்ப்பு இருந்தது ஒரு ஆசிரியரா. அப்படி இருக்கும்போது என்னோட சக ஒரு ஆசிரியர் சின்ன பொண்ணு, 25 வயசு. அவங்க தனக்கு பிடிக்கும் அப்படின்னு லண்டன்ல போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அது எனக்கு ஒத்து வராது, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை அடம்பிடிச்சு இதுதான் என் வழின்னு தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்கள். அதுக்கப்புறம் அது எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஆசிரியர் பணியில இப்போ சேர்ந்திருக்காங்க. அதற்கான பொருள் விரயம், நேர விரயம், அதற்கான மெனக்கடல் அனைத்தும் விரயம். அதற்கு காரணம் அவர்களுடைய பலத்தை அவர்கள் அறியாமல் எடுத்த முடிவுகள். இன்னொன்னு சொல்றேன் ஐயா, பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனை நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்று அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தானடா என்றான். அப்படி அனுபவத்தால் தங்கள் பலத்தை தாமே அறிந்தவர்கள் நிச்சயமாக பெற்றோர்கள் தான் அப்படின்ற. அதாவது இவங்களுக்கு பலமே என்னன்னு தெரியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாங்கறையா இருக்கு எதிரணி பேசுறது. அதனால அனுபவம் உடைய தங்களுடைய பலத்தை தாங்களே அறிந்தவர்கள் அனுபவமிக்க பெற்றோர்களே என்பதை அனுபவம் மிக்க தாங்களும் ஒப்புக்கொள்வீர்கள், அதையே தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அகிலா. ஆனா மிரட்டாம நயமா கேட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும். வழக்கமா எல்லாரும் மிரட்டுவாங்க, ஆனா நீங்க பரவாயில்ல. உண்மையிலேயே நிறைய கருத்துக்கள், அனுபவம் இருக்கின்றது தான் பலமாக கருதுகின்றேன் என்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. புதிதாக இப்ப நீங்க 4வது புதுசா வச்சிருக்கீங்க. அனுபவ அறிவு இருக்கும் பொழுது அவங்க அதனால நிறைய சாதிக்க முடியும். அனுபவம் யாது என்று கேட்டால் அனுபவித்து பாருன்ற மாதிரி கண்ணதாசனுடைய பாட்டை எடுத்துக்கிட்டு கடவுள் எங்க இருக்கிறாருன்னா அதுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பா பாட்ட சொன்னீங்க, பாராட்டுக்கள். அதில் லிடியன் நாதஸ்வரத்தை பற்றி சொன்னீங்க, ரொம்ப செறிவான செய்தி. லிடியன் நாதஸ்வரத்தை அவங்க பள்ளிக்கூடம் அனுப்பலான்னா அவன் பியானோ வாசிக்கிறத பார்த்துட்டு இவனால வாசிக்க முடியும்னு சொல்லி அதில் ஊக்கப்படுத்தி, படிப்பு தேவையில்லை, அவனுடைய இந்த வாசிப்பு திறமை மேம்படுத்தணும் அவங்க பெற்றோர் ஒரு பேட்டியில் சொன்ன போது அந்த செய்தியை சொன்னது உங்க கருத்துக்கு அரண் சேர்த்ததாகவும் வலு சேர்த்ததாகவும் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு நெருடலான விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும். என்னன்னா, இப்படி அனுபவத்தினால நீங்க பெற்றத இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கல, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது இருக்கின்ற பொழுது நீ இந்த பாடம் படிச்சது தாண்டா கிடைக்கலன்னு சொல்லி எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க.
நீங்கள் இல்ல நீ இனிமே இதை படி, அது படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லி அவனை நிர்பந்தப்படுத்தி படிக்க வைக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி படிக்க வைக்கின்ற பொழுது அந்த பிள்ளை அதை படிச்சு அவனுக்கு அப்பவும் வேலை கிடைக்கலன்னா உங்களுடைய பலம் என்னவாகிறது? சரி, இதுக்கு பதில் நீங்க இப்ப சொல்ல முடியாது, நாம அப்ப தனியா பேசிக்குவோம். இது இந்த ஒரு மையத்தை வச்சு அடுத்து அவங்க அணுகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வருகின்ற பேச்சாளர் இதற்கான பதிலை தர வேண்டும் என்று கேட்டு, பிள்ளைகளே என்ற அணியினுடைய கத்தார் பிரிவினுடைய இம்திஷா ஹாசன் வாங்க. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாண்பும் புகழும். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி. நடுநிலை பட்டிமன்ற ஏற்பாட்டுக் குழுவுக்கும் நடுநிலை தவறா நடுவரவர்க்கும் பலமாக்க முயலும் எதிரணிக்கும் பலமாக்கிக் கொண்டிருக்கும் எண்ணணிக்கும் ஒரு மாலை வந்தனங்கள். ஐயா, இன்றைய நம்முடைய தலைப்பு தம் பலத்தை தாமே பெரிதும் அறிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா? பிள்ளைகள் என்பதுதான் எங்களுடைய வாதம். நான் இறுதியாக அகிலாவில் இருந்தே செல்லலாம் என்று நினைக்கின்றேன் நடுவர் அவர்களே. அவர்கள் கூறினார், எங்களுக்குத்தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய பலம் தெரியும் என்று. அதைத்தான் நாங்களும் சொல்கின்றோம். ஐயா, ஏன் உங்களுடைய கனவுகளை உங்களுடைய பிள்ளைகளில் திணிக்கிறீர்கள்? அந்த குழந்தை எது வேண்டுமோ அதை படிக்கட்டும். எங்களுடைய முதலாவது பேச்சாளர் ஹேமா சொன்னால் மதில் மேல் பூனை என்று. ஆமையா, நாங்களும் சொல்கின்றோம், பிள்ளைகள் மதில் மேல் பூனை. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை அவர்களை மதில் மேல் பூனையாய்த்தான் ஆக்கி வைத்திருக்கின்றது. அந்த மதில் மேல் பூனையில் எதை தாங்கள் தெரிவு செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பலம், அந்த மதிநோக்கு பிள்ளைகளிடம் இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே. அதே போன்று பெற்றோர்கள் கற்கின்றார்கள் என்று கேமா அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் நான் கூறுகின்றேன் நடுவர் அவர்களே. நீங்கள் எதற்காக கற்க வேண்டும்? 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் என்றாலும் பெற்றோர் தான் கற்கிறார்கள். +2 என்றாலும் பெற்றோர் தான் கற்கிறார்கள். அவன் தானே சென்று பரீட்சை எழுத வேண்டும். இவர்களா போய் பரீட்சை எழுதுவார்கள்? நீங்கள் அவர்களுக்கான வழிகாட்டை வழங்க முடியும். ஆனால் பரீட்சையில் இருந்து எழுதி அவன்தான் தன்னுடைய மதிநுட்பத்தையும் அவன்தான் அந்த சமயோசிதத்தையும் கொண்டு அந்த பரீட்சையில் வெற்றி பெற்று அவனுடைய இலக்கை அடைந்து கொண்டிருக்கிறார் நடுவர் அவர்களே. அதே போன்று சௌமியா அவர்கள் அதாவது பஞ்சு முட்டாய் தின்றவர்கள் மிக மிக கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பிறப்பதாக தன்னுடைய பிரசவத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். சரி, அப்படி பார்க்க போனால் இப்படி கூறலாம் தானே நடுவர் அவர்களே. நீங்கள் தாயாவதற்கான ஒரு பலத்தை தருவது பிறக்கக்கூடிய பிள்ளைதானே நடுவர் அவர்களே. அப்ப நீங்கள் சொல்கின்ற வாதமும் எங்களுடைய வாதமும் சற்று சரியாகத்தானே போகின்றது. அதை எப்படி உங்களுடைய பலமாகும்? நீங்கள் பெற்றோராகுவது பலம் என்றால் உங்களை பெற்றோராக்குவது பிள்ளைகளாகி எங்களுடைய பலமாக இருக்கலாம் அல்லவா? அதை நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளுவோமே. அடுத்தது சுமதி அவர்கள் சொன்னார்கள், சுந்தர் பிச்சைக்கு 1 வருட சம்பளத்தை தன்னுடைய தந்தை கொடுத்து அவரை படிப்பித்தார் என்று. நான் நடுவர் அவர்களை உங்களிடம் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். நீங்கள் ஒரு வியாபாரத்தில் பணத்தை முதலீடு செய்தால் இலாபம் தரும் வியாபாரத்தில் முதலீடு செய்வீர்கள், இலாபம் தராத வியாபாரத்தில் முதலீடு செய்வீர்கள்? இலாபம் தரும் லாபத்தில் தான். ஆமாம், சுந்தர் பிச்சை இலாபம் தரக்கூடிய ஒரு முதலீடு, ஒரு வியாபாரம். அதில் 1 வருட பணத்தை அவர் பூர்த்தி செய்தார், பல வருட பணங்கள் அவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அந்த சுந்தர் பிச்சையினுடைய பலம் சிறப்பானதாகவும் மதிநுட்பம் நிறைந்ததாகவும் அமைந்திருந்தது நடுவர் அவர்களே. அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், நிச்சயமாக தம்முடைய பலத்தை அறிந்து கொள்பவர்கள் பிள்ளைகள் தான். நிச்சயமாக ஒரு குழந்தை தன் உயரம், தன் வயது, தன் மதிப்பெண் மட்டுமல்ல நடுவர் அவர்களே, பலங்களான ஆற்றல்கள், திறமைகளை கொண்டு தன்னுடைய தனித்துவத்தை மேற்கொள்வதற்காக தங்களை மதிநுட்பத்தோடு சென்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சமூக உளவியல் அறிஞன் கூறுகின்றான், எரிக்சன் எனக்கூடியவன் 8 படிநிலைகளாக மனிதனுடைய வாழ்வை அவன் பிரித்தான் நடுவர் அவர்களே. அதில் முதலிருக்கக்கூடிய 6 படிநிலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது நம்பிக்கை, விருப்பம், நோக்கம், திறமை, பற்று, அன்பு, இந்த அத்துணையும் அந்த 6 படிவம், அந்த 6 நிலை என்பது அந்த பிள்ளைகளினுடைய நிலை. அதில் தான் முழுமையடைகின்றது அவன் என்று கூறினான். ஆகவே அந்த பிள்ளைகளிடம் தம்முடைய பலத்தை தாமே பெறக்கூடிய சக்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் கூறுகின்றோம். அதனால் தான் அந்த பெற்றோர் காட்டக்கூடிய வழியை அவன் சிறப்பாக பிடித்துக் கொள்கின்றான். அந்த பெற்றோர் கொடுக்கக்கூடிய அந்த பலத்தை அவன் பிடித்து தன்னுடைய பலத்தை சற்று அதிகரிக்கின்றான். அதனால் அவன் இலக்கை எங்கோ நாங்கள் அறியாத ஒரு இலக்கை அவன் அடைந்து கொள்ள முயல்கின்றான் நடுவர் அவர்களே. அதுதான் அவனுடைய பலம் என்று நான் கூறுகின்றேன். உதாரணமாக என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பெற்றோருக்கு 8 குழந்தைகள், எனக்கு பின்பு 2 இரட்டை குழந்தைகள். என்னை கவனிப்பதற்கான வாய்ப்பு என்னுடைய பெற்றோருக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் எல்லாரையும் பார்க்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். அந்த சூழ்நிலையை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு கல்வி தேவை என்பதை நான் உணர்ந்து நானே கற்று பல்கலைக்கழக தேர்வில்
சித்தியடைந்த நடுவர் அவர்களே. அதன் பிறகுதான் பெற்றோருக்கு தெரியும். அவர்கள் என்னை அள்ளி தழுவினார்கள். எம்முடைய குடும்ப சூழல் தெரிந்து உன்னுடைய திறமையை பயன்படுத்தி இந்த அளவுக்கு வந்திருக்கின்றாய் அம்மா, உன்னை நான் என்னென்று சொல்வேன் என்று என்னை அகமகிழ்ந்தார்கள். இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வரும் நடுவர் அவர்களே? தங்களுடைய பலத்தை நாங்கள் அறிந்து கொண்டதனால் தானே. நிச்சயமாக 5 விளையாதது நிச்சயமாக 50 விளையாது. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று கூறி நிச்சயமாக தம்முடைய பலத்தை தாமே அறிந்து கொள்பவர்கள் பிள்ளைகளே பிள்ளைகளே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வந்தனைகள். மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான பேச்சு, பேச்சில் தொய்வில்லாமல் கவரும்படியாகவும் மகிழும்படியாகவும் இருந்தது. இம்திசா ஹாசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்தும் பாராட்டும். அல்ல, சில செய்திகளை நீங்க சொன்னீங்க. சுந்தர் பிச்சையை வேற ஒரு கோணத்துல பாத்துட்டீங்களா? நாங்கெல்லாம் ஒரு கோணத்துல பார்த்தா நீங்க ஒரு கோணம் வியாபாரின்ட்டீங்களா அவங்கள? எப்படி இருந்தாலும் உங்க கருத்துக்கு அது வலு சேர்க்கிறதாக இருந்தாலும் கூட 5 விளையாதது 50 விளையாது. அதனாலதான் பெற்றோர்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறானால் அந்த வளைய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய மூங்கில் தானாகத்தான் செய்ய வேண்டும். அது வளையாமல் நிமிர்ந்து நின்றால் அது முறித்துக் கொள்ளும் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் தந்தீர்கள். மிகச் சிறப்பாக நிறைவு பேச்சாக அமைந்தது. நிறைவு பேச்சு 2 அணியிலும் சிறப்பாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக உங்கள் அத்துணை பேருடைய தயாரிப்பு பேச்சும் சமயோகித பேச்சும் பாராட்டும்படியாகவும் சிறப்பாகவும் இருந்தது. முதலில் அதற்காக உங்களுக்கு நல் பாராட்டு. எப்பயுமே ஒரு பட்டிமன்றம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் துவக்க நிலை பேச்சாளர் சிறப்பாக செல்வாரையானால் கடைசி நிலை பேச்சாளர் வரை அந்த பேச்சு சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் 2 அணியிலும் தொடக்க நிலை பேச்சாளர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். அதனால் கடைசி பேச்சாளர்களும் மிக சிறப்பாகவே பேசினார்கள். இப்ப எனக்கு இந்த கருத்துக்களை கேட்டதுக்கு பிறகு லேசா தலை சுத்துது. எனக்கு வேற ஒரு கட்டுப்பாடு கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு ரிசல்ட் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. முடிவு சொல்லியே ஆகணும். நீங்க மாட்டும் வழக்கமா நீங்க சொல்ற மாதிரி இதுல 2 இருக்கலாம், நான் தள்ளுபடி பண்றேன்னு பண்ணிட்டு போறது ரொம்ப எளிமையா இருக்கும், நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா இப்ப நிறைய கருத்துக்கள், கருத்தாழமிக்க செய்திகள், உலகத்தில் இருக்கின்ற வெற்றி பெற்ற மனிதர்களுடைய குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு குவித்து அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை எங்களுக்கு காட்டி, நீங்கள் பேசிய அத்துணை பேரும் தரமான பேச்சாளர்கள் என்பது மட்டுமல்ல, தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தினுடைய அந்த கூறாக இருக்கின்ற TLC, அதாவது அந்த பேச்சாளர் மன்றத்தினுடைய ஒட்டுமொத்தத்தும் உங்களிடத்திலே சாத்தியம் அடங்கலாம் என்ற அளவிற்கு சிறப்பாக தயாராகி இருக்கிறீர்கள். எதிர்காலத்திலே நாங்கள்லாம் மேடை பேச்சு கொஞ்சம் பின்வாங்கணும் போல ஒரு சின்ன செய்தி இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நீங்க அத்துணை பேரும், சௌமியா, அவங்க சுமதி, எல்லாருமே பேசுறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் மீண்டும் மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்து இப்ப நான் முடிவு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் துவக்கத்துல சொன்னேன், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும், பிள்ளைகள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிவது மட்டும் பத்தாது, பிறரையும் அறிய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதுக்கு நல்ல ஒரு உதாரணமா கொடுத்தாங்க சாந்தினி. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனைன்னு சொல்லி, இந்த 2 உங்க கடமையில் நிக்கல. அதுக்கு மேல அந்த பையன் திறமை உடையவனாக மாறணும்னு சொன்னா கடைசியா ஒரு வரி வைப்பாங்க. அந்த கடைசி வரி, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அவன் திறமை எங்க இருக்கணும்னா களிரினை வீழ்த்தி வெற்றி பெற்ற வீரனாக மாறுகின்ற பலம் அவனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவங்க நிற்கிறாங்க. ஆக தன்னை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, தன் பலத்தை நிரூபிக்கவும் வேண்டும். எவன் ஒருவன் தன் பலத்தை நிரூபிக்கின்றானோ அவன் வெற்றி பெறுகின்றான். இதுதான் இன்னைக்கு இந்த தலைப்பினுடைய சாராம்சமாக நாம் எடுத்துக்கிறோம். அது பெற்றோர்கள் தங்களுடைய பலத்தை அறிந்து கொண்டு நிரூபித்தால் பிள்ளைகளை நன்றாக வளர்ப்பார்கள். பிள்ளைகள் தங்களுடைய பலத்தை அறிந்து கொண்டு நிரூபித்தால் பெற்றோரை பாதுகாப்பார்கள். அடிக்கோட்டு சொல்றேன், பெற்றோரை பாதுகாப்பார்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் பெரும்பாலும், அதாவது அந்த தனியார் நடத்துகின்ற முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு காரணம், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையும் அறியவில்லை, தங்களையும் அறிந்து கொள்ளவில்லை, தங்களையும் அறிந்து கொள்ளவில்லை, பெற்றோரையும் அறிந்து கொள்ளவில்லை. அப்ப இந்த பெற்றோர்கள் வளர்க்கின்ற காலத்தில் அவர்கள் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தன் பிள்ளை மீது திணிக்காமல், அவன் எதை லாபகமாக செய்வான் என்பதை அறிந்து அவனோடு மிக நெருங்கி பழகி அந்த பிள்ளைகளுக்கு ஏதுவானவற்றை செய்து அப்பொழுது திறமையை அறிந்து கொள்ள வேண்டும்.
எனக்கு விருப்பம் இதுரா, நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ போய் படிப்போ என்று சொல்லி தள்ளி விடுவது அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாதவற்றை செய்ய சொல்லி வம்புக்கு இருக்கிற மாதிரி ஆயிடும். இவைகளெல்லாம் செய்தால் பிள்ளைகள் பிற்காலத்துல திறமைசாலியாக வருவதை விட சோம்பேறிகளாக, எதிர்ப்பாளர்களாக, பெற்றோரை வெறுப்பவர்களாக வந்து விடுவார்கள் என்பதனால் பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தன்னை அறிதல் மட்டுமல்ல, தன் பிள்ளைக்கும் எது வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பெற்றோரும் செய்யறாங்களான்னு சொன்னா அது நீங்க தான், உங்களுக்கே தெரியும். சிங்கப்பூர்ல ஒரு வழக்கம் இருக்கு. இந்த செக்வான்ல பிரைமரி 1ல பசங்க சேர்த்ததுல இருந்து பிரைமரி 6 வரைக்கும் அந்த பெற்றோர்கள் அவங்களே படிப்பாங்க. அவங்க படிப்பாங்க, அவங்க எழுதுவாங்க, தினம் தினம் அவனுக்காக போராடுவாங்க. அது அது அந்த அந்த அல்லோகலப்படுகின்ற காட்சியை நான் ஒரு ஆசிரியர் என்கின்ற முறையில பார்த்திருக்கிறேன். அப்படிதான் தினமும் ஆசிரியர்கிட்ட போன் பண்ணி, இதை சொன்னீங்களா ஆசிரியர், அது என்ன பண்றது, இவங்களே மாணவராக மாறி விடுவார்கள். அது மிகப்பெரிய தவறு. உணர்ச்சி வசப்பட்டு தன் பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும், மார்க் எடுக்க வைக்கணும், எல்லாத்துலயும் ஸ்டார் வாங்கணும், அப்படி ஏ ஸ்டார் வாங்கணும்னு சொல்லி அந்த அப்படி ஒரு பெரிய பிரஷர் அவன் மேல திணிக்கிறது. பெற்றோர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளையின் பலத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சமுதாயத்துக்காக நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், சமுதாயத்துக்காக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் மாமன் படிச்சுட்டான், உன் மாமன் படிச்சுட்டான், அவன் படிச்சான், இவன் படிச்சான்னு சொல்லி தன் பிள்ளையும் அதுபோல் வர வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி, தன் பிள்ளையை வருத்தி, தன் குடும்பத்தையும் வருத்தி ஒரு சமூகத்தையே வேறு ஒரு வழிக்கு திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஆர்வமான விஷயம் இல்லை என்றாலும் கூட, அப்படிப்பட்ட பெற்றோர் இல்லைனாலும் அந்த பசங்க படிக்க மாட்டான். என்ன பண்றது? அப்ப பிள்ளைகளுடைய மனநிலையை படிக்க முதலில் பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய மனநிலையை படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். என் பையன் எது வேணாலும் செய்வாங்க, எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, இதெல்லாம் அப்புறம். ஆனா பையன் என்ன செய்வான் அப்படிங்கறத உணரணும். இந்த பெற்றோர்களுக்கு இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் எங்க தெரியுங்களா இருக்கும்? டீனேஜ்ல தான் இருக்கும். பசங்களுடைய டீனேஜ்ல இருக்கும். இந்த டீனேஜ்ல இருந்து அவன் டீனேஜ் போற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கையிலேயே வச்சிருக்கணும். அவனை புரிஞ்சுக்கணும், அவன் உழைப்பாங்கை உணரணும், ஒவ்வொரு நிமிடமும் அவனோடு இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஔவையார் கண்ட அழகான ஆண்மகன் கிடைப்பான், பெண்மகள் கிடைப்பாள், நல்ல சமுதாயம் அடுத்து வரும். சொன்னா இல்லையா, பெண்களை பத்தி பாரதிதாஸ் சொல்லக்குள்ள, கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே புதல்வர்கள் விளைய புகழவோ நான் சொல்லிட்டு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டா, கல்வி இல்லா பெண்கள் திருந்தா கழனி, அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. சரி, இதுல கல்விங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஏட்டுக்கல்வியா? நாம படிக்கிற ஏட்டுக்கல்வியா? இல்ல, அனுபவ கல்வி. இது செய்தால் இது நிகழும் என்கின்ற அனுபவ கல்வி. அந்த அனுபவத்தை முழுதுமாக உணர்ந்தவர்கள் பெற்றோர்கள். அப்படி உணர்ந்திருப்பார்களே ஆனால் தன் பலத்தை அவர்கள் அறிவார்கள். சரி, இது இப்படியே இருக்கட்டும். பிள்ளைகள் பார்ப்போம். பிள்ளைகளை பார்த்தா, பிள்ளைகள் இன்னைக்கு வெற்றி பெற்ற பிள்ளைகள் எல்லாம் தம் பலத்தால தான் வந்திருக்கிறாங்கன்னு அதை பேச 4 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்களை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா, அவங்க சொன்ன சங்க இலக்கிய பாடல் புராணத்துல உதாரணத்துல இருந்து அண்மைய காலத்துல இருக்கிற நம்ம பில்கேட்ஸ் வரைக்கும் கூட, நம்முடைய சுந்தர் பிச்சை வரையில கூட, அப்துல் கலாம் ஐயாவோட நிறைய சொல்லி நிரம்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க. இப்ப பிள்ளைகள் வந்து அவங்களுடைய தன்மையை அவங்க உணர்ந்தாதானே படிக்க முடியும். நல்ல கேள்வி. என்னை நான் உணர்ந்து கொண்டால்தான் எனக்கு இந்த பாடம் பிடிக்கும், இந்த பாடம் பிடிக்காது, இதை படிச்சேன்னா நான் அவ்வளவு பெரிய ஆளா வருவேன் செய்ய முடியும். சில பேர் அவங்களே உதாரணமா சொன்னாங்க, நான் எப்படி படிச்சேன், எப்படி வந்தேன், நான் என்னுடைய படிப்பு எப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா பெற்றோர்கள் பிள்ளைகளை உணர்வதை விட பிள்ளைகள் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தவர் இருந்தான். அவர் வந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் எதையோ படிச்சுட்டு போனா, கல்லூரி படிப்புல போனதும் அவனை வந்து வணிகவியல் பட்டம் படிக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. வணிகவியல் பட்டம் படிக்கிறது உள்ள போய் உட்கார்ந்ததும் அவன் அந்த +1 +2 அவன் படிச்சது வேற ஒண்ணு. வணிகவியல்ல டெட்டார் கிரெடிட்டார் அவனுக்கு புரியல. அவன் ரொம்ப தடுமாறி போனான். தடுமாறி போய் என்ன பண்றது தெரியாம 1 மாசம் அல்லடிச்சு பட்டுட்டு கடைசியில் தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லி, நான் படிச்சா தமிழ் படிக்கிறேன், தமிழ் படிச்சா என்னால உச்ச நிலைக்கு வர முடியும், அப்படி இல்லைன்னா எனக்கு படிப்பு பெருசா வராது, என்னை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தில் போய் சொல்லிட்டான். அவங்க அண்ணாரும் அந்த
வணிகவியல் துறையிலிருந்து மாற்றி தமிழ்துறை கொண்டாந்து விட்டு படித்து இன்னைக்கு உச்ச படிப்பான PhD முடிச்சுட்டு முதுமுனைவர் வரைக்கும் படிச்சிருக்கிறான். படித்து இன்னைக்கு வெற்றி பெற்ற ஒரு பெரிய பேச்சாளனாகவும் சிங்கப்பூர்ல ஒரு பேராசிரியர் அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரத்ன வெங்கடேசன் தான் அந்த செய்தி. இப்ப நானு ஒரு பிள்ளையாக என்னை உணர்ந்தது எப்ப? என்னுடைய THல, அதாவது கல்லூரிக்கு போன போது. உணர்ந்த பொழுது எனக்கு இது வரும் இது வராது என்று நான் முடிவெடுத்தேன். என்னுடைய முடிவை என்னுடைய பெற்றோர்கிட்ட சொன்ன, பெற்றோர்களும் அதற்கு செய்மெடுத்தார்கள். அதுதான் சொன்னேன், என்னுடைய முடிவு நான் அடுத்தவரை திணிக்காம அதை வெற்றி பெற வைக்கின்ற ஆற்றல் எனக்கு இருக்க வேண்டும். அது இருக்கின்ற பொழுது பிள்ளை வெற்றி பெறுகின்றன. ஆக பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்தை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் இன்று உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வரலாறினை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அறிந்து கொள்ள வைக்கின்ற வேலை பெற்றோர்கள் செய்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பையும் பரிவையும் பாசத்தையும் காட்டுவதை விட, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் மீது அன்பையும் கனிவையும் வைப்பதை விட தன்னை பற்றி மிகு கவலை கொள்கிறார்கள். தமிழ் சமுதாயம் உயர்ந்து அடைந்ததற்கு காரணமே என்ன தெரியுமா? அந்த சமுதாயம் சமுதாயத்தினுடைய வாழ்க்கைப்படி வாழ வேண்டும், சமுதாயம் இப்படித்தான் நடக்கிறது, சமுதாயம் இப்படித்தான் நடத்துகிறது என்பதை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சாதிய மொழி மத இன வழியாக அடுத்தோர் மீது கடத்துறாங்க. இது மிகப்பெரிய தவறை பெற்றோர்கள் செய்கிறார்கள். இந்த தவறை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா அவன் பெற்றோர் ஆகின்ற பொழுது அவனும் அதே தவறை செய்கின்றான். இப்ப நமக்கு ஒரே கான்ட்ராவர்சி வந்துருச்சா? என்ன பண்றது? அப்ப பெற்றோர் என்ன? ஆக பிள்ளைகள் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே தன்னுடைய பலத்தை அறியாமல் தான் இந்த சமூகம் ஒரு ஒரு கடினமான சூழல் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் பார்த்தா இன்னைக்கு அறிவுபூர்வமான வெற்றி பெற்ற பிள்ளைகளாக வந்திருக்கிறவர்கள் எல்லாம், நல்ல ஞாபகம், வெற்றி பெற்ற பிள்ளைகளாக வந்திருக்கிறவர்கள் எல்லாம் தன்னை அறிந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், தன் பலத்தை முழுமையாக நம்பியவர்கள். அதன் காரணமாக உலகளாவிய அளவுல அவங்கெல்லாம் நிலைத்து நிற்கிறார்கள். ஆக பெற்றோர்கள் எவ்வளவு தன் பலத்தை நம்பி அடுத்த சமுதாயத்தை உருவாக்க முடியாது, இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்த சமுதாயத்தை தன் பிள்ளைகள் மேல் திணிக்க முடியும். திணிச்சா பெற்றோர்கள் விழுந்து விடுவாங்க. அப்ப திணிக்காம பிள்ளைகளை வழிநடத்த முடியாது. பிள்ளைகள் தம் பெற்றோர் சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்தாங்கன்னா ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து முடித்து விடுவான். உங்களை போல என்ன போல ஒரு சராசரி மனுஷனா வாழ்ந்து முடிச்சிருவான். ஆனா ஊர் போற்ற, நாடு போற்ற, உலகம் போற்ற ஒரு மனிதனாக வர வேண்டும் என்றால் அவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்த காரணத்தினால் இன்றைய இளையர்கள், இன்றைய பிள்ளைகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாமன்றம் அதையே தன் கருதுகோளாக கருதுகிறது. உண்மையிலேயே பெற்றோர்களை விட பிள்ளைகள் தன்னை அறிந்திருக்கிறார்கள், தன்னை உணர்ந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் உணர்ந்த காரணத்தினால் பலத்தினை முழுமையாக பயன்படுத்தி பிள்ளைகள் முழு பலனையும் தன்னுடைய பலத்தையும் பயன்படுத்தி இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு ஒரு உதாரணம், இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா ஸ்டாலின் ஐயா, செய்திக்காக சொல்றேன், அரசியல் அல்ல. அவரு தன்னுடைய தந்தையாரோடு அரசியல் பழகினார் தான். ஆனா அந்த அரசியல் பழக்கத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு இன்னைக்கு வெற்றி பெற்ற மனிதராக இருப்பதற்கு என்ன காரணம்னா, தன்னுடைய ஆற்றலால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு புதிய புதிய இலக்குகளை வழிவகுத்து நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால வெற்றி பெற்றவராக இன்று அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னாடி ஜெயலலிதா அறியப்பட்டுக் கொண்டிருந்தார். இப்படி அரசியலிலும் சரி, சமூகத்திலும் சரி, எல்லாவற்றிலுமே பிள்ளைகள் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும், தம் பலத்தை உணர வேண்டும். பெற்றோர் வழிகாட்ட மட்டும்தான் முடியும். பெற்றோர் பலத்தால் பிள்ளைகளை வழிநடத்த முடியாது. பெற்றோர் தம் பலத்தை அறிந்தால் தன் குடும்பத்தை நன்றாக நடத்துவார்கள், எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க முடியாது. பிள்ளைகள் தன்னை அறிந்தால் எதிர்கால சமுதாயத்தில் வெற்றி பெற்றால் வாழ முடியும் என்பதனால் தம் பலத்தை தானே அறிந்து கொள்பவர்கள் பிள்ளைகளே என்று சொல்லி இந்த மாமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். பிள்ளைகள் தான் நாளைய தலைமுறையின், நாளைய உலகின் தூண்கள். அவர்களால் இந்த உலகம் சிறக்கும் என்று சொல்லி, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம் என்ற வரிகளை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சேர்கின்றேன். நன்றி, வணக்கம்.